தமிழ்வாழ சூரியர்கள், தமிழ் ஞான பரப்பளவின் விரிவுகள், தமிழ் கொடுத்த தத்துவங்கள் உயர்வுகள், அமிழ்தமிழ் வான்மலை போல் இலக்கியங்கள், அகம் குளிர பெய்த தமிழ் ஆற்றல்கள், சுமை தாங்க தூண் வேண்டா வான்போல் தானே, சுமை தாங்க தூண் வேண்டா வான்போல் தானே, தண்ணீரன்பால் தழுவி என்னும் தகவல் கண்டும் தமிழ் மொழியை வானமாக்கி தலைப்பை தந்தார் தமிழ் பெற்ற தோழமைகள் வாழ்க்கை சொல்கிறார். ஓய்வொழிச்ச ரோம்பார் உலகொழிகள் தலைமறைக்க உன்னதத்தார் தாய் பிள்ளை என்கிட்ட பார்வை நீக்கி, தாய் பிள்ளை என்கிட்ட பார்வை நீக்கி தரணியினை தரதற்ற தாய்மை நோக்கார் தேய்தலின்றி விளைத்தொழிலும் புகழ் வளர்த்தார், தேய்தலின்றி விளைத்தொழிலும் புகழ் வளர்த்தார், திங்கள் பலர் ஒளிர வைத்த கொடை மணத்தார், தூள் தேய்ச்சல் விடை திருப்பம் கதிர் ஒற்றத்தார், தலைவர்களை சூரியன் என்று அழைத்தார். இருண்ட கால் புள்ளை நாளில் இருந்தது என் எழுத்தை கற்பதற்கும் தடைகள். இருண்ட காலம் புள்ளினாலில் இருந்ததற்கு என் எழுத்தை கற்பதற்கும் தடைகளுக்கு அருந்த நீரை குடத்திலிருந்து அழுதல், ஆண்டவனை ஆண்டைகளை நெருங்குதல், தெருவிலே கால்பதித்து நடப்பதல், கோடியிலே ஆகாசத்துக்கு அணிதல், தெருவிலே கால்பதித்து நடப்பதல், தோழிலே மாறாப்பு அணிவது, மருதளித்தார் கடவுளாக என்று சொல்லி மன்னவர்கள் மணியமர்ந்த அறிஞர் இருந்தவொன்று எண்ணத்தை கற்பதற்கு தடைகள் அருந்த நீரை கூடத்திலிருந்து அருந்ததற்கு ஆண்டவரை ஆண்டைகளை நெருங்குதற்கு, தெருவிலே கால்பதித்து நடப்பதற்கு, தோழிலே மாறாப்பை அணிவதற்கு மருதளித்தார் கடவுளாக என்று சொல்லி மன்னவர்கள் மணியமர்ந்த அறிஞர். இவர் சூழ்ந்த தமிழ்நாட்டின் இருநகரத்தில் எளிதோங்க புகழ்ந்தார் யார்? சூரியன் தான். வடக்கிருந்து வந்தவருக்கும் வாடை காட்சி, வடக்கிருந்து வந்து ஒருக்கும் வாடை காட்சி வழி குன்ற வைத்தார் யார்? சூரியன் தான். முடக்கருக்கு நடைபயிற்சி ஓட வைத்து முகிலை கெட்ட வைத்தார் யார்? சூரியன் தான். மனமழித்து மதம் சார்ந்த நோய் அறுத்து மான வாழ்வு அளித்தார் யார்? சூரியன். இந்த தலைவர்கள் என்னும் தமிழ் சூரியன்களை பாடுவதற்கு கவிஞர்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் சூரியன் திருவள்ளுவர். உலக அடக்க மூன்றடியா தேவை ஒளி குரலின் ஈரடிய போதுமையா அழகத்தின் முதற் குரலாய் தமிழ் நிலத்தில் கவிமாலை கையெறி போரச் செய்தார். உளவியல் ஆய்ந்தறிந்த உன்னதத்தின் உருவம் திருவள்ளுவர் தான். தலைநாளின் தலைவரிசை பாடுவதற்கு தகைநல்லார் வினோதனார் உங்கள் முன்னாள். மேல்வானில் ஒரு சூரியனே உதயம் காணும், தமிழ்வானில் ஓர் 1000 சூரியன்கள் உதயம் காணும், மறையாமல் ஒளி வீசும். வள்ளுவனார் தமிழ்வானின் தலைமை சூரியன், வள்ளுவனார் தமிழ்வானின் தலைமை சூரியன். தமிழ்வானம் அழகானது, காரணம் அது தமிழால் ஆனது. தமிழ்வானம் அழகானது, காரணம் அது தமிழால் ஆனது. தமிழ்வான சூரியனின் ஒளியேற்ற சந்திரனாய் அல்ல சூரியனாய் அமர்ந்திருக்கும் மேல் மக்களுக்கு அகல் விளக்கின் அன்பு வணக்கம். நானா ஆறுமுகம் ஐயா தலைமை சூரியன், நானா அவர் முன் நின்று கவிதை வாசிப்பது. எண்ணி துணிந்துவிட்டு துணிந்த பின்னும் எண்ணுகிறேன்,
எண்ணி துணிந்துவிட்டு துணிந்த பின்னும் எண்ணுகிறேன். அவர் நட்பு கரங்களில் 1000 ஒளி கிரணங்கள், அதில் தனல் இல்லை தன்மை உண்டு. அவர் நட்பு கரங்களில் 1000 ஒளி கிரணங்கள், அதில் தனல் இல்லை தன்மை உண்டு. வணங்குகிறேன் அவர் தன்னை. புதுவை தென்றலை மதுரை தென்றலாக வீட்டிருக்க செய்துள்ளது நட்பு தமிழ். புதுவை தென்றலை மதுரை தென்றலாக வீட்டிருக்க செய்துள்ளது நட்பு தமிழ் வட்டம். தமிழ் தாத்தாவின் ஆசான், பெயரை கொண்ட கவியரங்க தலைமை ஆசான். தமிழ் தாத்தாவின் ஆசான் மீனாட்சி சுந்தரம், பெயரை கொண்ட கவியரங்க தலைமை ஆசான் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா. வணங்குகிறேன் தங்கள் நேசன். மேடை சூரியன்கள் மத்தியில் கவி பேசும் நான் ஓர் சிறியன். கிருக்கல்களை கவிதை என்பேன், பிழை பொறுப்பேன். அறிவின் ஒளி ஊட்ட, உலகின் ஒளி கூட்ட, சரியான வழிகாட்ட நட்பு தமிழ் வட்டம் கண்டார். எம்மையும் அதில் அரவணைத்துக் கொண்டார். வள்ளுவன் வகுத்த நட்பு அதிகாரமானது. அதிகாரம் சிறிது இல்லாத நட்பு இங்கு தமிழ் வட்டமானது. செயல் திட்டமானது. வெற்றிகள் பலருக்கு தந்து வெற்றி கண்டது. வெற்றிகள் பலருக்கு தந்து வெற்றி கண்டது. வணக்கம் வள்ளுவர். அறியாமை இருள் அகற்றும் ஆதவன் நீ, ஆதி பகவனும் நீயே, உன் முதற்றே நாங்கள் எல்லாம். வள்ளுவர். அறியாமை இருள் அகற்றும் ஆதவன் நீ, ஆதி பகவனும் நீயே, முன் முதற்றே நாங்கள் எல்லாம். காலை சூரியன் பொருள் துளைக்கி காட்டுதல் போல் பொறுப்பால், காலை சூரியன் பொருள் துளைக்கி காட்டுதல் போல் பொறுப்பால், நண்பகல் சூரியனின் வெண்கலல் சீற்றம் போல் அறத்துப்பார், மாலை சூரியனின் மயக்கூட்டும் இன்பம் போல் காமத்துப்பார். பால் ஊட்டி எம்மையெல்லாம் சேயாக்கினாய், என்றென்றும் தாயாகினாய். வள்ளுவர். உன் கவிதையில் குறைகாணும் நக்கீரர் யாரும் இல்லை. உலகோர் துறைகளை சுட்டும் நக்கீரர் நீயே. முக்கண்ணால் சுட்டெரிக்கும் இறையனாரும் நீயே. புலதி உப்பை கச்சிதமாய் சேர்த்து காதல் சமைக்க கற்பித்தவன் நீ. புலதி உப்பை கச்சிதமாய் சேர்த்து காதல் சமைக்க கற்பித்தவன் நீ. காதலை காதலாக கற்பித்தவனும் நீயே. காதலை காதலாக கற்பித்தவனும் நீயே. பிறப்பின் அறிவியலை அறியாத அறிவிலிக்கும் பிறப்பின் சமத்துவத்தை அறிவித்தாய். சனாதனம் சமாதானம் ஆகாது எனினும் அதன் காதுக்கும் சத்தமாய் ஓதி வைத்தாய். சனாதனம் சமாதானம் ஆகாது எனினும் அதன் காதுக்கும் சத்தமாய் ஓதி வைத்தாய். இல்லாத பார்க்கடலை கடைந்தெடுத்த அமுதம் கண்டதில்லை உலகம். கண்டிருக்கும் அறியவில்லை வானிலிருந்து இறங்கி வரும் மழைதான் அமுதம். இல்லாத பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதம் கண்டதில்லை உலகம். கண்டிருந்தும் அறியவில்லை வானிலிருந்து இறங்கி வரும் மழைதான் அமுதம். அதில்தான் உயிர்த்திருக்கும் உலகம். நெஞ்சுரைக்கும் பொய்யுரைத்து நெஞ்சே சூடு போடும் என்றுரைத்த சூரியன் நீ. நெஞ்சு உரைக்கும் பொய்யுரைத்து நெஞ்சே சூடு போடும் என்று உரைத்த சூரியன் நீ. வாய்மை மட்டுமே வாய்மை அல்ல, வாய்மை மட்டுமே வாய்மை அல்ல, பொய்மையும் வாய்மை எனும் நாமம் பெறும். நன்மைதான் கூண்டில் ஏறி அதை உரைக்கும், நன்மைதான் கூண்டில் ஏறி அதையும் உரைக்கும் என்று உரைத்தாய் அத்தனையும் சூரிய சுடர்கள். காலப்பல கடந்தும் கெட்டுவிடாத முப்பால், கெட்டுவிடாது இருக்க தப்பாமல் பருப்போம், முதுமையிலும் உணர்வோம் இளமை, துடிப்புடனே செய்வோம் வள்ளுவர் கடமை. இதுதான் இறங்கிக் கொள்ளும் நிறுத்தம். வருத்தம் என்றாலும் இதுவே பொருத்தம். நன்றி, வணக்கம். ஒரு நூலிலே தான் வித்தியாசம். அடுத்த சூரியன் பெரியார்.
மாநில போற்றிடும் வான்பு உலகம் உற்றாரை கூனி வளைந்தாரை அடுத்த சூரியன் தந்தை பெரியார். மாநிலம் போற்றிடும் வான்புலம் உற்றாரை கூனி வளைந்தாரை குன்றாய் நிறுத்தாரை தோழியாய் தாண்டி துறைமுகம் சேர்த்தாரை ஏடியார் எங்களை ஏற்றியே விட்டாரை நாடி நடிந்தாரை நாடாக வைத்தாரை பேரிடும் தாயிடும் பீடார் வெளியாய் தானும் வழங்கி தகைதென்று சொல்வதற்கு தமிழெடுத்து வருகின்றார் புதுவை பிறவா. எனக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, உலக மொழிகளெல்லாம் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். நட்பு தமிழ் வட்டத்தின் ஆணிவேராய் ஆதரவு சுடராய் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு இளைஞர் நானா ஐயாவுக்கு நன்றி வணக்கம். கவியரங்க தலைமை புரட்சி பாவலர் செல்வம் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் கரை புரண்டு ஓடும் விருந்த ஆறு கவிதை அலையடித்துக் கொண்டே இருக்கும் தமிழ் கடல் கொள்கை களத்தில் தலைநகரித்த இளமை ஐயா, உங்கள் தலைமையில் பெரியார் பற்றி கவிதை பாடுவது எனக்கு பெருமை. உங்களுக்கு என் அன்பு வணக்கம். உடன் கவி பாடும் கவிஞர்களுக்கும் எதிரிருக்கும் சோழர்களுக்கும் புதுவை பிரபாவின் பிரியமான வணக்கங்கள். தமிழ் வான சூரியன் தந்தை பெரியார். உலகம் சூரியனை சுற்றி வருவது அறிவியலாளர் கோப்பர்னிக்கஸ் கூற்று. தன் கொள்கையால் இன்றளவும் உலகை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சூரியன் தந்தை பெரியார். நண்பா, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை வாயார போற்று. அந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுக்கும் என்னதான் வேறுபாடு? விண்வெளி குடும்பத்தின் சூரியன் ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வெப்ப வாயுக்களால் ஆனது. நம் திராவிட குடும்பத்தின் ஈரோட்டு சூரியன் அறிவு, துணிச்சல் போன்ற நுட்ப குணங்களால் ஆனது. அந்த பகுத்தறிவு மகவன் என்ன சொன்னார்? மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார். ஆறறிவு கொண்டவனே, நீ தன்மானத்தோடு வாழ பழகு என்றார். சிந்திக்கும் தன்மையின் கூர்மையை பகுத்தறிவு என்றார். ஆதிக்கவையை அடியோடு அகற்றிட வார்த்தைகளால் போராடி வீர கழுப்புகளை நெஞ்சில் சூடி நின்றார். இறுதி மூச்சு வரை ஈவேரா எனும் பருதி ஆற்றிய அருஞ்செயல் கிடையாது. மூட நம்பிக்கையை குழி தோண்டி புதைத்தார். படிச்சிடும் பகுத்தறிவை மூளைக்குள் விதைத்தார். ஆம், அறியாமை பாலைவனத்தில் தவித்துக் கொண்டிருந்த தமிழகத்தை அறிவு கடலில் மூங்கி எழுந்தவர். வேற்றுமை ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த இனத்திற்கு அறிவார்ந்த பேச்சால் துடுப்புகள் கொடுத்தவர். அவர் எழுப்பிய கேள்விகள் அறிவை குறைந்தது. உள்ளிருந்த கட்டுக்கதைகள் யாவும் சுக்குநூறாய் உடைந்தது. கடியும் காடியும் வைத்திருந்த கதிரவன் கடவுளை கடுமையாய் எதிர்த்ததெல்லாம் எதற்கா? மூலச்சடங்குகளை அழித்துழிக்க பார்த்தார். அது சாதி குடுவைக்குள் அடைபட்டு கிடந்தது. சாதி குடுவையை உடைத்தெறிய முனைந்தார். அது மதம் என்னும் முதுமக்கள் தாழிக்குள் பத்திரமாய் இருந்தது. மதம் என்னும் தாழியை தவிடுபடியாக நினைத்தார். அது கடவுள் என்னும் கோட்டைக்குள் கடுங்கடமாய் இருந்தது. ஆகவேதான் தன் கருத்து கடற்பாறையால் கடவுள் கோட்டையை தூள் தூளாக்கினார். கடவுளர்கள் பெயராலே படித்திருந்த கசடுகளை பேசி பேசி நீக்கினார். கடவுள் காலத்தின் வீணடிப்பு, ஞானத்தின் இருப்பெடுப்பு என்று சாகும் வரை எடுத்துரைத்தார். உலகில் கடினமான வேலை எது தெரியுமா? சுரங்கத்தில் பணியாற்றுவதா? வானூர்தி ஓட்டுவதா?
இல்லை, அடுத்தவனை ஆழமாய் சிந்திக்க வைப்பது. எப்படி சிந்திக்க வைத்தார்? கேள்விகள் கேட்டு கேட்டு சிந்தனையை பற்ற வைத்தார். உடைந்து கிடந்த சமூகத்தை உண்மை உணர்த்தி ஒட்ட வைத்தார். ஓர் இனம் கோயில்களின் கொடிமரம் தாண்டி உள்நுழைய முடியாமல் என்றது. சாமி என்று மட்டும் குனிந்து குனிந்து சொன்னது. கூனி குறுகி கிடந்த கூட்டத்தை நிமிர்த்தி விட்டவர். வளைந்து கிடந்த முதுகுத்தண்டை நேர்கோட்டில் ஆண்டவர். சாதி மதத்தால் கோபம் போன்ற சாக்கடையாய் கிடந்த சமூகத்தை குற்றால அறிவியலாய் ஆக்க முனைந்தவர். அந்த முனைப்பில் ஏராளமானோரின் ஏளன பேச்சில் அன்றாட நிறைந்தவர். ஆரிய பண்பாட்டு படையெடுப்பால் அடித்தளம் இடப்பட்டு சாதி சுவர்கள் எழுப்பி வருடம் பூசப்பட்டு சாப கிடங்காக கிடந்த தமிழகத்தை மீட்டு தன்மானம் தலை தூங்கும் அறிவு மாளிகையாய் மாற்றிய பேராசான் எங்கள் பெரியார் தான், எங்கள் பெரியார் தான். இன்று தரணி முழுக்க தமிழ் பெண்கள் போலோச்ச முக்கிய காரணம் இந்த ஈரோடு தாத்தாதான். பெரியார் பெண்ணடிமை தளத்திற்கு சவப்பெட்டி செய்தார். ஆணும் பெண்ணும் சமம் என்று புது விதியை நீண்டார். சீர்திருத்த கொள்கைகளில் புது புழுதி ஊட்டினார். முடங்கி கிடந்த பெண்களுக்கு முன்னேற்ற பாதையை முன்னின்று காட்டினார். மூலத்தின் இருட்டில் முடங்கி கிடந்த பெண்ணினத்தை அழகு குத்தி தீச்சட்டியோடு திரிந்த பெண்ணினத்தை கல்வி கதிர்களின் பக்கம் தன் பேச்சாலை திருப்பினார். கடவுளிலும் தச்சலை பற்றிய எண்ணங்களை ஓட்டு, ஏனெனில் அறிவார்ந்த வளர்ச்சிக்கு கடவுள் தீட்டு என்று செப்பினார். சரி, சரித்திரம் என பதில் சுவற்றில் பெரியார் ஒரு சென்றல்லா? இல்லை. சரித்திரம் எனும் கோட்டையில் பெரியார் ஒரு மதில் சுவரா? இல்லை. சரித்திரம் எனும் நிலப்பரப்பில் பெரியார் ஒரு கோட்டைதானோ? இல்லை. சரித்திரம் எனும் புவிப்பந்தில் பெரியார் பெரும் நிலப்பரப்பா? இல்லை. சரித்திரம் எனும் பால்வெளியில் பெரியார் ஒரு புவிப்பந்தா? இல்லை. யார் தான் பெரியார்? பெரியார் தான் சரித்திரமே. பெரியார் தான் சரித்திரமே. ஒரு பெருங்கடலை 5 லிட்டர் குடுவைக்குள் பிடிக்க முடியாது. எங்கள் பெரியாரை 5 நிமிட கவிதையில் வடிக்க முடியாது. தந்தை பெரியார் ஒரு பல்கலைக்கழகம், நாளும் அவரிடம் பாடம் கற்போம். கற்றல் மட்டும் போதாது, உயிர் போகும் வரை அப்பெருமகனார் கொள்கை வெளியிருப்போம். வாழ்ந்தவள் வாழ்க பெரியார். நன்றி. ஏனென்றால் அவர்தான் எங்களுக்கு மிக அருமையான சரித்திரம் என்பது பெரியாரின் சரித்திரம். அடுத்த சூழ்நிலை பாவன் அறிமாவின் நோக்கெழுது கூர்மை கண்ணன் கரிமாவோர் கம்பீரம் தந்தங்கோட கற்றையென இருபுறமும் வீழும் வீசு பரிமாவோர் இலக்கியக்கும் ஆய்வு சிந்தை பன்மொழிகள் கற்றறிந்த அறிவின் ஒன்றை பரிமாண பல கொண்ட பாவாரசே வாழ்வதற்கு வருகின்றார் நட்புரி. தமிழே, தாய் தமிழே, உனக்கு என் திருவணக்கம். தலைமையே, கவி தலைமையே, உனக்கு என் முதல் வணக்கம். அவையே, சான்றோர் அவையே, என் பெருவணக்கம். பேரிமைய கவிகளுடன் சிறு குன்றாய் நானும். பேரிமைய கவிகளுடன் சிறு குன்றாய் நானும். என் பேரே பெரும் பேர். வானம் ஒன்று, சூரியன் ஒன்று, இதுவரை இயற்கை. வானம் ஒன்று, சூரியன் ஒன்று, இதுவரை இயற்கை. தமிழ் வானம் ஒன்று, சூரியன்கள் பல, இது சீரான இயற்கை. சமீப கால சூரியன் மொழி ஞாயிறு
தேவநேய பாவாணர். பிறந்தது 10வது, வளர்ந்தது தமிழ் பற்றான். இளமையிலே இவர் இழந்தது பெற்றோரை, பெற்றதோ தமிழ் கற்றோரை. இளமையிலே வறுமை, செம்மொழி புலமை. இளமையிலே வறுமை, செம்மொழி புலமை. பணியோ ஆசிரியர் பணி. இவர் பணியோ ஆசிரியர் பணி. ஆனால் அணியோ மொழி உணர்வில் தலைமை ஆசிரியர் பணி. பன்மொழி புலவர் இவர். 40க்கும் மேற்பட்ட பன்மொழி கற்றறிந்தே உலக மொழிகளின் தாய் நன்மொழி தமிழே என்று உலகுக்கு உணர்த்தச் சொன்னார். தமிழின விடுதலைக்காக, தமிழின் வளர்ச்சிக்காக தானே தனி இயக்கமாம். மறைமலை அடிகளின் வழிநூல் இவர். தனித்தமிழ் இயக்கத்தின் தலைநூல் இவர். உலக தமிழ் கழகம், உலக தமிழ் கழகத்தின் வித்து, உலக தமிழர்களின் சொத்து. மொழி ஞாயிறு நாம் கேட்டு செம்மொழிக்கு குரல் கொடுத்த முதல் குரல் இவர். செம்மொழிக்கு குரல் கொடுத்த முதல் குரல் இவர். முத்தமிழ் அகராதியின் முதலும் பொருளும் இவர். சொல்லாய்வில் ஒப்பார் இரார், சொல்லாய்வில் ஒப்பார் இரார், சொல் பொருளில் மிக்கார் இரார். ஐம்பான் நூலாக்கம், ஐம்பான் நூலாக்கம் அகிலத்திற்கே நல்லார். தமிழ் மொழி வரலாறு, தமிழர் மதம். தமிழ் மொழி வரலாறு, தமிழர் மதம் என இரு பேராக்கம். இசை தமிழ் வாசிப்பு, இசை கல்வி வாசிப்பு, இசை பா படைப்பு என இசைக்கோள் இசையும். பல நூல்கள் எழுதினார், தமிழில் பாராள எழுதினார். பல நூல்கள் எழுதினார், தமிழன் பாராள எழுதினார். திராவிடத்தின் தாய் தமிழே என்றார். திராவிடத்தின் தாய் தமிழே என்றார். ஆரியத்திற்கும் மூலம் அது என்றார். ஆரியத்திற்கும் மூலம் அது என்றார். உடுப்பு மாற்றுவது போல கொள்கை மாறாத உடும்பு பிடிக்கிறார். உடுப்பு மாற்றுவது போல கொள்கை மாறாத உடும்பு பிடியார். புரட்சி கவிஞரால் பதிகம் பாடப்பட்டார். புரட்சி கவிஞரால் பதிகம் பாடப்பட்டார். தேவநேய பாவாணர் பட்டமும் பெற்றார். தென்மொழி இதழும் கண்டார். தென்மொழி இதழும் கண்டார். திவிட்டாத திட்டங்களாய் பாவாணர் பொருட்படை திட்டம், பாவாணர் அகர முதலில் திட்டம். திவிட்டாத திட்டங்களாய், இவரது திட்டங்களாய் பாவாணர் பொருட்படை திட்டம், பாவாணர் பொருட்படை திட்டம், பாவாணர் அகர முதலில் திட்டம். திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடே. திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடே என அமுத சுரபியும் தந்தார். கம்பீரமாய் இன்னொன்றும் சொன்னார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானம்
வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. மொழி காக்கும் போரில் சமரசம் காணாத தன்மான சிந்தனை. மொழி காக்கும் போரில் சமரசம் காணாத தன்மான சிந்தம் இவர். தமிழை வாசிப்போருக்கும் தமிழை நேசிப்போருக்கும் தமிழின் சுவாசிப்பு ஆனார். தமிழை வாசிப்போருக்கும் தமிழை நேசிப்போருக்கும் தமிழின் சுவாசிப்பு ஆனார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரும் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரும் தமிழ் பாண சூரியத்தில் ஒரு தகத்தகாய சூரியனே. சூரியனின் சுடரொளியில் தமிழ் சிற்றொளி நானே. சூரியனின் சுடரொளியில் தமிழ் சிற்றொளி நானே. ஆமாம், அதுவே. இது சரிதானே? நன்றி, வணக்கம். மிக அருமையாக எனக்கு வறுமையும் உண்டு மானமும் உண்டு. வறுமைக்காக மாற்றி அவருடைய அண்ணாமலையர் வாழ்க்கை என்ற சிறிய முறைக்காக கலைஞர் கருணாநிதி நகர் கேட்க நகராக, தியாகராய நகர் தி நகராகி போனது. அதை போல்தான் திராவிட மொழி நூல் ஞாயிறு என்னும் பட்டம் இன்றைக்கு ஐயா சொல்வதை போல மொழி ஞாயிறாய் ஒன்றாயிரம். சேலத்திலே அந்த தமிழ்ச்சங்கம் அளித்த அந்த விருதில் திராவிட மொழி நூல் ஞாயிறு என்னும் பட்டத்தை வழங்கியவர் அந்த பெரிய. இது எப்படி குறைந்தது? நூல் போட்ட சுருக்கு முடிச்சுதா? அடுத்து வரும் கம்பை சூரியன் புரட்சி. பார்ப்பனிய படம் பிரிக்கும் சாதிப்பாங்க பல்ல உடித்து நஞ்சு அறுத்த படம் கழித்து வேட்பாளரை வெம்பவிட்ட மடமை கண்டு வீண் துடிப்பை வேண்டுகின்ற தாய்மை ஊர்பரப்பின் பிரிவகற்றி மாநிலத்தை ஓர்திறனாய் கண்டு வந்த விரிந்த நோக்கு ஈர்ப்பெல்லாம் தன்மானம் தமிழன் நோக்கி ஈரோட்டு பண்ணையிலே விளைந்ததை. ஈர்ப்பெல்லாம் தன்மானம் தமிழன் நோக்கி ஈரோட்டு பண்ணையிலே விளைந்ததை. புரட்சி கவிஞரின் சீரை பாட திரட்டுப்பாலாய் கவி சமைத்து புகட்ட வருகின்றார் எங்கள் தாராள மங்களத்தார் ஐயா முத்துசாமி. செந்தமிழே, உயிரே, நறுந்தெடி, செயலினை, மூச்சினை உணர்கழித்தேன். இது யாரும் சொல்லல, நானே சொன்னதுதான். நான் தான் புரட்சி கவிஞர். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய சான்றோர் பெருமக்களே, இங்கே நட்பு தமிழ் வட்டம் மதுரை, நட்பு 3 எழுத்து, தமிழ் 3 எழுத்து, வட்டம் 3 எழுத்து, மதுரை 3 எழுத்து. தமிழ் மதுரையிலே பிறந்து நட்பை வட்டமாக்கி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தர், நான் ஆசையோடு அவரை அழைப்பது தேனாய் பொழியும் நானா, வானாய் பொழிகின்ற நானா என்பேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நானா ஐயா அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு எனது அன்பார்ந்த வணக்கம்.
புரட்சிக்கு காரணகர்த்தாக வந்து என்னை அவ்வப்போது ஊக்குவித்து நான் உயர்கின்ற போது தட்டி கொடுத்து தவறுகின்ற போது குத்து வைத்து நல்ல பரிசீலனை பெறுகின்ற போது பட்டு கொடுத்தும் காசு கூட குத்து கொடுத்தும் என்னை ஆளாக்கி விட்டவர் அருமை ஐயா ஆய்வறிஞர் மலைக்கோட்டை மாமணியார் ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா இளவல் விக்டர்தாஸ் ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சென்னை பணி தமிழ்ச்சங்கத்தை வைத்து 44 ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கவிக்கோ துறை வசந்தராசன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம். இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வளமிக்க வாலிபர் கவிஞர் செல்வ பெருந்தவிக்கு என் சீர்குண்டு வணக்கங்கள். அவையோர் வணக்கம். புவியரங்கில் மேடையிட்டு செவியரங்கை திறந்து வைத்து கவியரங்கை கேட்க வந்த சுயமிருந்த சான்றோரை நவரசத்தில் நல்வணக்கம். நான் விட வருகின்றேன். புவிக்கின்ற கரங்களையே கும்பிட்டு வணங்குகின்றேன். புரட்சி கவிஞர் புறப்பாடுவோம். பாரதிக்கு தாசனவன், பகுத்தறிவு நேசனவன், சாரதிய தேரோட்டினான், பெரியார் சமத்துவத்தை சீராட்டினான், மூட நம்பிக்கையற்ற முழு சமுதாயத்தை பாட்டிலேயே கண்டானவன், சொல்லில் பக்குவத்தை சொன்னானவன், ஆண்டவன் மரத்தினுடைய அழியாத வீரத்தை பாண்டியன் பரிசாற்றினான், தமிழ் பாட்டிலேயே உருவேற்றினான். மரியாதை கொடுத்து நாம் மரியாதை பெற்றிடவே வெறிகுண்டு இருந்தானவன், சாதி வேற்றுமையை துறந்தானவன், ஊவரியா விதவைக்கு பொட்டரித்த பிறந்தவன், தேவாரம் பாடாதவன், அவன் தெய்வீகம் நாடாதவன். அடுத்தவனும் உண்ட பின் அடுத்து நாம் உண்கின்ற கடமையை சொன்னானவன், நின்ற காதலுக்கு கண்ணானவன், சஞ்சீவி பருவத்தின் சாலையிலே நாம் அடைய கொஞ்சம் மொழி படைத்தானவன், நூலோர் குடும்பகையை உடைத்தானவன், பெண்களுக்கு பாடியதால் பெருநூற்றான் தமிழுலகில் கண்ணற்ற பற்றானவன், அண்ணா கைவரிசை பெற்றானவன், நெருப்படியை எழுத்தாக்கி நீர்கவிதை பாடியதால் அருந்தமிழாய் ஒன்றானவன், தமிழ் அன்னையை தந்தான், காற்றினையும் மழையும் கால்முறையும் விண்ணிலவை போற்றியே புகழ்ந்தானவன், பழமை தூக்கியே இழந்தானவன், திரைப்படமும் எடுப்பதற்கு சென்னையின் தெருவிலேயே தனிமரமாய் அறிந்தானவன், பகைவர் சதியையும் அறியாதவன், மீசை வைத்து என்ன வழியின் வேதினியை ஆசிரியர் பாடாதவன், பிள்ளை தமிழர்களும் பாடாதவன், குடும்பத்தில் விளக்கேற்றி குதூகலமாய் கொண்டாட இடங்குபுற தீர்த்தானவன், நாளும் இன்னும் சேர்த்தானவன், காலைக்கு கல்வியினை சீரணமாய் தந்தவன், மோதலுக்கு அஞ்சாதவன், மொழி போருக்கு துஞ்சாதவன், தமிழனத்தை காப்பதற்கு தங்கரத்தில் பாட்டெழுதி அமிர்தமழை பொழிந்தானவன், ஆண்மணி அழகாக பொழிந்தானவன், நான் பெற்ற தமிழுக்கு நல்லாசான் அவன் என்பேன், தேனியளித்த செயலானவன், தேனியளித்த தாயானவன், அவன் செந்தமிழின் செயலானவன், பாவுக்கு வேண்டனவன், பண்பாட்டு காவலனாய் நாவுக்கு இனித்தானவன், தன்னை நாட்டுக்கு பணித்தானவன், பாவேந்தன் மலர்கடைய பரணியை பாடினாலும் பூவுக்குள் தேனானவன், அதை புரியாமல் வீணானவனே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைதியிலே நன்றி.
காமராஜர். நான் வேடிக்கையாக ஒன்றை சொன்னேன். ஆசான் வேலநாடி போனார், மாணவன் தாத்தாவாக. நான் யாப்பு இலக்கணம் எழுத வந்த பொழுது எனக்கு கிடைத்த முதல் ஆசான் அண்ணன் சோமுருகா. இது கவிஞரக தலைவராக நான் இருக்கின்றேன். அவரும் ஒரு மீனாட்சி சுந்தரமாக பாடவர். உள்ளநரி புல்லுமட்ட அழைத்த பள்ளி, உள்ளநரி புல்லுமட்ட அழைத்த பள்ளி, கூடத்தை திறந்து வைத்த விடியல் வெள்ளி. வெள்ளக்கார கல்வி நீரை தமிழர் நாட்டில் வீடு கொண்டு பாய வைக்கிறார் தலைவர் கல்வி. கள்ளவிழா உள்ளத்தார் காமராசர், கள்ளவிழா உள்ளத்தார் காமராசர் கதற்குள் கருப்படைந்த வெளியாக கல்விகள் திறந்து வைத்தார் சீரை போற்றி கவிவாக வருகின்றார் ஒரு சொல்லேன் துமையாகி துமையேனும் பொருளாகி தொல்லே நீ வாழ்வலே வணக்கம். துண்டே நீ வந்தாக்கும் துண்டே நீ சோர்ந்தாக்கும் துணையாகி பிறந்தவளே வணக்கம். இல்லாக்கு கல்லாக்கு இசையோடு அண்ணாகி எண்ணாளே வணக்கம். ஏதில்லை எப்போதும் உண்மை எப்போதும் எல்லாரும் வணக்கம். சகலே வணக்கம். கருப்பேறு இல்லாத கொள்கைக்காரன், தன்மான இயக்கத்தார், தொண்டரத்தார், கருத்தெல்லாம் கடலாக்கும் பகுதிக்காரன், கடமையில் சூரியனின் சொந்தக்காரன், விருத்தத்தை கடலாக்கும் வித்தைக்காரன், வெண்பாவின் நண்பனவன், கும்பி முதலத்தை உண்மையற்றை வீரன்பான் மீனாட்சி சுந்தரத்தார். பருக்கைக்கு வழியில் இருந்த நாளை பாலத்தால் கொள்கையினால் இணைந்த போது நெருப்புக்குள் நீர்கற்றை நீதி பெற்றோம். நெஞ்சத்தில் கவிழேந்தி துணிவை பெற்றோம். இருப்பெல்லாம் பெரியாரின் எழுத்து பேச்சு இருக்கின்ற கருப்பெற்றே வாழ்க்கையாச்சு. இருக்கின்றோம் இளையோடாய் இங்கும் அங்கும் அவர் தலைவராக நான் தலைவராக அவர் இதே என்றால் வாழ்க்கையை உருவாக்க முற்றும் பெற்றோர் முனைவர் அங்கே நம்ம ஐயா காவல் அவை நட்புத்தக்கூடிய அவையாக இருக்காங்க. எங்களுடைய ஆய்வறிஞர் ஐயா, அதுபோல ஐயா கவிக்கவர்கள், அண்ணன் முத்தரசு அவர்கள், ஐயா புன்முனைதாசன் அவர்கள், ஐயா தாமரசன் வந்து தமிழ் கிடைத்த அந்த ஆழ்ந்த குறைகள் அதெல்லாம் ஏதோ புதியவே குற்றம் பெற்றோர் முனைவர் அறிஞர் முதலீட்டாளர் அவையே சுற்றம் போல சொந்தம் கூறும் சுவையின் சுவையை விட்டு தமிழை பொருளை விளைக்கும் வீரர் நடுவே கற்று தமிழை காக்கும் அவையோ இயக்க காமராஜர் சூரியன் தமிழான சூரியன் காமராஜர் காடுமேடு கடல் கடந்து போரும் செய்தே கல்லெடுத்து சுமக்க வைத்து சிலை வைத்தார். அந்த காலத்து பிறகு காடு மேலே கடல் கடந்து போர் செய்தே கல்லெடுத்து சுமக்க வைத்து சிலை வைத்தார். பீடுபுகள் படை நடத்தி ஞானம் பெற்று பேரிலே கும்பேறி ஒளியும் பெற்றார். ஓடுகின்ற ஆற்று நீரை நிறுத்தி தேக்கி உயரணையில் கற்கொண்டு கட்டி வைத்தார். தோடுடையான் இல்லாதான் என்றே பார்ப்பார் சொன்னாலும் எல்லாம் கோவில் செய்தார். ஆறுநேர சூரியன அள்ளி தந்தார். அடுக்கடுக்காய் வழிபோட்டு வாங்கி சென்றார். ஆறுபுறம் படித்துறைகள் தாதி கொன்றாய் ஆனந்தவர் திருப்பி வைத்தார். வேதத்தார் திருப்பொருக்கி கோலியிருந்த இந்தையாலே தேடி தினம் பள்ளியரை வலிமையானார். மறுபடியை பார்ப்பானை புரிந்து தந்தே வள்ளலென பெயர் பெற்றார் மன்னரெல்லாம். ஊருக்கு ஊர் கோயில் கட்டி பூமி என பெண்களையே ஆக்கி வைத்தார். தேருக்கு ஆயிரமாய் மரங்கள் வெட்டி தெருவிலே முல்லைக்கு நிறுத்தி வைத்தார். பேருக்கு பள்ளிகளை திறந்து வைத்து பிராமணர்கள் வேதத்தான் படிக்க விட்டார். நீருக்கு தனிக்கிற கோடி வைத்தே
நிலப்பிறந்த மக்களைத்தான் அடிமை செய்தார். ஈரோட்டு இளவன் தான் இருந்து வந்தார். எரிமலையாய் புயல் காற்றாய் சுற்றி வந்தார். போராட்டம் பலரென்று புரட்சி செய்தார். பொது உரிமை சமமாக்கு என்று கேட்டார். தாராளம் காட்டிருந்து சலுகை இல்லை, உரிமை இன்றேதான் என கேட்டார். நீரோட்டம் தேசியமாய் இருந்த அன்றே நீ வேறு நான் வேறு கோவேன் என்றார். சீராட்டி அவர் கொள்கை தானே ஏற்று திக்கெட்டும் வழிகளை திறந்தார் யார்தான். 1000 முறை சொல்வோம் எழுந்து நின்று போகு புகழ் காமராஜர் தானே ஏற்று. உணவுக்கும் வழிதேடா நினைக்க வைத்தார். யார் என்று கல்வி கேட்க யார் வந்த போதும், யார் என்று பார்க்காமல் கல்வி கேட்க யார் வந்த போதும் கைதெழுப்பி விட்டார். ஆறுதலே வாய்ந்ததுவார் கல்வி ஓடை, ஐயாதான் காரணமா கல்வி நானா, ஊரெங்கும் சொன்ன சூரியன் காமராஜர் தான் உயரத்தை கொண்டிருந்து, அவரால் தான் உயரத்தை கொண்டிருந்து தமிழர் நான். இதெல்லாம் தந்தவரை போட்டி சிறப்பாக கவியரங்கம் நானா தந்தார். ஊரெல்லாம் புகழை பாடி போகித்தார் சொல்லுவோம். நன்றி. தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு திருப்பம் ஏற்பட்டவர்கள் பங்குதித்த முதல் சூரியன் பேரறிஞர் அண்ணா. வேதியேற்றி வெம்மையேற்றி பெரியார் காற்று, வேதியேற்றி வெம்மையேற்றி பெரியார் காற்று விடியல்தர வந்து கருதி முடித்து சாதியத்தை சனாதனத்தை தகர்த்த வேண்டும், சாதியத்தை சனாதனத்தை தகர்த்த வேண்டும், சமூகத்தின் சமத்துவத்தை இசைந்த பாட்டு ஊதியவாய் முன்னளவே விரும்பி கேட்டு ஓய்வின்றி உழைத்தவர்களை உழைக்கும் நாடு ஆதிக்க ஆலயத்தை அலரமைத்த அண்ணாசி பாடிடுவார் பொன்மணிதாசன். பாடு. காலாட்டில் கேட்ட தமிழ், நான் காலாட்டில் கேட்ட தமிழ், காலாட்டி ரசித்த தமிழ், நான் காலாட்டில் கேட்ட தமிழ், பூரியில் காலாட்டி ரசித்த தமிழ், பாலூட்டும் போதெல்லாம் பசிபோக்கி நின்ற தமிழ், பாலூட்டும் போதெல்லாம் என் அன்னை பாலூட்டும் போதெல்லாம் பசிபோக்கி நின்ற தமிழ், நாளைக்கு கட்ட தமிழ், நான் நாளைக்கு கட்ட தமிழ், நான் எழுதி படித்த தமிழ், நாளைக்கு கண்ட தமிழ், நான் எழுதி படித்த தமிழ், ஆளாக்க வந்த தமிழ், என்னை ஆளாக்க வந்த தமிழ், அவைக்கின்ற அழைத்த தமிழ், இவ்வகைக்கின்ற அழைத்த தமிழ், நூலாக்கம் செய்ய வைத்தேன், என்னை நூலாக்கம் செய்ய வைத்தேன், முன்னணியில் தந்த தமிழ், மேலாக்கம் செய்ய வேணும் மெருகூட்டும் என்ற தமிழ், இன்னும் மேலாக்கம் செய்ய வேணும் மெருகூட்டும் என்ற தமிழ், மந்திரம் பொருளிலே வாய்மாற்றம் செந்தமிழை, நான் மந்திரம் பொருளிலே வாய்மாற்றம் செந்தமிழை நந்தவனம் பூவடிக்கு நான் நோக்கி வணங்குகிறேன், நந்தவனம் பூவடிக்கு நான் நோக்கி வணங்குகிறேன். கற்கண்டு கசந்தாலும் கசட்டும், கற்கண்டு கசந்தாலும் கசட்டும், கனி எதுவும் கண்டனா குளிக்கும், சொற்கொண்டு மீனாட்சி சுந்தரம் செல்வ மீனாட்சி சுந்தரம் சொல்லுகின்ற கவிதையெல்லாம் இணைக்கும். தலைமையிலாக தமிழ் பாவலர், இது தலைமையிலாக தமிழ் பாவலர், தமிழகத்தை நடத்திருந்த காவலர், கலைஞர் ஐயாவின் தமிழ் பாட்டு, கலைஞர் ஐயா தமிழ் பாட்டு தமிழிலே இருக்கும் ஒரு வேட்டு, அறிவார்ந்த அரிய தமிழ் கடலை, அறிவார்ந்த அரிய தமிழ் கடலை அங்கிருந்து அறிந்தனாம் விடலை, திருவாரூர் தமிழேற்க நானும் ஐயா திருவாரூர் தமிழேற்க நானும் தேர்வதை ஒரு நாளும் விடலை, மன்றிருந்து வணங்குகிறேன் மகிழ்வாய், மன்றிருந்து வணங்குகிறேன் மகிழ்வாய், மனதிலிருந்து இப்பொழுது நெகிழ்வாய். எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி
உங்களோட எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி ஏற்ற தலைப்புக்கு செல்கிறேன். ஆதிக்க இருள் சூழ்ந்த காலம், ஆதிக்க இருள் சூழ்ந்த காலம், ஆகாலும் அமரத்தின் ஓரம், சாதிக்கும் மௌனத்தை சுற்றி, இங்கே சாதிக்கும் மௌனத்தை சுற்றி சனங்களை வந்தாரை கூட்டி, காலவான் காலையுள் அன்று, காலவான் காலையுள் அன்று காணாத வெளிச்சத்தை கொண்டு ஆளவாய் மூடாது நின்று ஆட்கொண்ட துயரதோ குன்று, ஆளவாய் மூடாது நின்று ஆட்கொண்ட துயரதோ குன்று. மணியற்ற ஒருவரும் இல்லை, இங்கே மணியற்ற ஒருவரும் இல்லை, மதியிட்டார் செயலாளர் பொருளை. மணியாற்ற வந்தவர் சூட்டி, இங்கே மணியாற்ற வந்தவர் சூட்டி மறைப்பு ராமங்கள் எழுச்சி. சமத்துவம் முதங்கிய நிலையில், சமத்துவம் முதங்கிய நிலையில், சனாதனம் குறித்த வரையில் நமக்கது நற்றமிழ்நாடு, நமக்கது நற்றமிழ்நாடு நாகாரிகளால் வந்த கேடு. திராவிட வித்துகள் விழுந்து திசையும் பகுதியை வளர்ந்து, திராவிட வித்துகள் விழுந்து திசையும் பகுதியை வளர்ந்து போராட நின்றது துணிந்து ஒரு சூரிய கருவொன்றி புரிந்து, ஒரு சூரிய கருவொன்றி விழுந்து. அன்றுதான் சூரியன் ஒன்று அறிமுகம் அண்ணாவும் என்று, அன்றுதான் சூரியன் ஒன்று அறிமுகம் அண்ணாவும் என்று. என்றுமே நாம் மறவா வண்ணம், என்றுமே நாம் மறவா வண்ணம் இருந்ததாக கூட இன்னும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கழக வாய்ப்பாடு நிலைப்பாடு, கழக வாய்ப்பாடு நிலைப்பாடு. உடையார் இறுக்கிய உணர்வோடு, உடையார் இறுக்கிய உணர்வோடு உலா வந்தார் அண்ணா தென்னாடு, உலா வந்தார் அண்ணா தென்னாடு. ஐயாவின் வழிகாட்டலோடு, பெரியார் ஐயாவின் வழிகாட்டலோடு ஆரிய மாயைக்கு போட்டாரோ சூடு, ஆரிய மாயைக்கு போட்டாரோ சூடு. பொய்யாத உறுதிப்பாட்டோடு, பொய்யாத உறுதிப்பாட்டோடு தொடர்ந்தளம் புரிந்த நடைப்பீடு, தொடர்ந்தளம் புரிந்த நடைப்பீடு. அறுபது தேடியோர் மாற்றமே முடியல், அறுபது தேடியோர் மாற்றமே முடியல். அண்ணாவின் சூரிய கைப்பிடியில், அண்ணாவின் சூரிய கைப்பிடியில் மறுமலர்ச்சி தமிழ்நாட்டு கொடியில், மறுமலர்ச்சி தமிழ்நாட்டு கொடியில். மகிழ்ச்சிக்கே அன்றுதான் பெயர், மகிழ்ச்சிக்கே அன்றுதான் பெயர். அண்ணாவின் சுடரொளிப்பட்டு, அண்ணாவின் சுடரொளிப்பட்டு அதிவேக வளர்ச்சிகள் மண்ணில், அதிவேக வளர்ச்சிகள் மண்ணில். சொன்னால் வியப்பேதான் இன்னில், சொன்னால் வியப்பேதான் இன்னில், சொல்லுகிறேன் காட்சிகளால் சொல்லி. ஓராண்டே ஆண்டாலும் ஆண்டார் அண்ணா, ஓராண்டே ஆண்டாலும் ஆண்டார். உயர்சாரி தரந்தாலும் கேட்டார், உயர்சாரி தரந்தாலும் கேட்டார். பாராண்டோர் உயர்ந்தது இங்கே, பாராண்டோர் உயர்ந்தது இங்கே. படையோடு திராவிடம் பூண்டார், படையோடு திராவிடம் பூண்டார். மறுமண திட்டத்தால் ஆரிய, மறுமண திட்டத்தால் ஆரிய வளர்ச்சிக்கு வழியெடுத்து நின்றார். சிறு குறு தொழிலுக்கு மேன்மை, சிறு குறு தொழிலுக்கு மேன்மை செய்வித்து மகிழ்ச்சியை இருந்தார். சென்னையிலும் பெயரை மாற்றி, சென்னையிலும் பெயரை மாற்றி சிறப்புக்கு தமிழ்நாடு என்றார். உண்ண வாங்கியம் அரிசிக்கு ₹1 விலை என்று சொன்னார். உண்ண வாங்கியம் அரிசிக்கு ₹1 விலை என்று சொன்னார். இருமொழி கொள்கைக்கு விட்டு, இருமொழி கொள்கைக்கு விட்டு இணைமொழி ஆங்கிலம் என்றார். அறுமொழி தமிழரை முதலாய் ஆக்கிய இந்தியை கொன்றார். அறுமொழி தமிழரை முதலாய் ஆக்கிய இந்தியை கொன்றார். எதையுமே தாங்கிய விடயம், எதையுமே தாங்கிய விடயம் ஏழைக்கே அவரது உதயம். சதை நகம் திராவிட கொள்கை, சதை நகம் திராவிட கொள்கை, சமரசம் இல்லாத வாழ்க்கை. அளவழி 4 தான் உயரம் அண்ணா, அளவழி 4 தான் உயரம். அண்ணாவும் இமேச்சிடம் களத்தனை வெற்றியும் காண, இக்களத்தனை வெற்றியும் காண கதிரவன் அண்ணாவோ அகரம். நன்றி, வணக்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது கழகத்தின் வாய்ப்பாடு, நமக்கு வாய்ப்பாடு. அது நாளைக்கு உயரம் என்ற அது
நான் அறிவிக்கிறேன். நிறைவு கவிதை. சடங்காக தேர்தலாக ஆனது சட்டத்தை ஆதரவை செலுத்தி உடன்போக்கு சென்றாடி சாதி கண்டு உயிர் பறிக்கும் ஆணவங்கள் நடக்குது என்று குணமாக்கி மூளைகளை மனித செய்யும் ஊடகங்கள் அறிவியல் போல் நடிக்கிறது. தொடராக இடர்வாதை இருந்த சூரியனின் ஒளிபடைத்த வழி நடப்போம். பெரும்புகளை கவிழ்தான் பெற்றிருந்தோம். இரும்புழுக்கி ஆயுதம் செய் அறிவுரைத்தோம். கரும்படியாம் கீழடியின் கசத்து என்று கரும்படியாம் கீழடியின் கசத்து என்று காலடியின் காவடிகள் கதறுகின்றன. கரும்படியாம் கீழடியின் கசத்து என்று காலடியின் காவடிகள் கதறுகின்றார். வரும்படிக்காய் வாய்ப்புகளுக்கு வந்தேறி மாற்றவியும் உண்மைகளுக்கு துறைகள் பெருநெருப்பை கமண்டலத்தால் மூடுகின்றார். பெருநெருப்பை கமண்டலத்தால் மூடுகின்றார். பெருவெளிப்பில் சிவை நொறுங்கும் எச்சரி. பெருவெளிப்பில் சிவை நொறுங்கும் எச்சரிக்கை. கல்வியினை மறுதளித்த கயமெரித்து காரிகளை சூரியனால் வெளுத்ததென்று நல்விளைச்சல் கண்டறிந்து நமைச்சல் நம்மளாம் படிச்சு வந்தோம். நல்விளைச்சல் கண்டறிந்து நமைச்சல் கொண்டு நடிக வைத்தார் நீட்டலும் தலையடைத்து பல்பதர்கள் பண்பாட்டை அடித்துரைத்து பார்ப்பழிய பண்பாட்டை உள்நுழைத்து பல்மதங்கள் பண்பாட்டை அடித்தொழித்து பார்ப்படைய பண்பாட்டை உள்நுழைத்து பொல்லாங்கி செய்வார்கள் போது புறப்படுவோம் சூரியன்கள் துணைநலம். ஆதிக்க ஆரியத்தை ஒழிக்க வேண்டும். ஆதிக்க ஆரியத்தை அகற்ற வேண்டும். அனைவருக்கும் அனைத்திலுமே உரிமை வேண்டும். அனைவருக்கும் அனைத்திலுமே உரிமை வேண்டும். சாதியற்ற சமுதாயம் அமைக்க வேண்டும். சாதியற்ற சமுதாயம் அமைக்க வேண்டும். சனாதன சாக்கடையை தூக்க வேண்டும். வேதிய பொய் வீரர்களை நீக்க வேண்டும். மேற் சொன்ன இடக்கழித்து மறைவதற்காய் என்ன வேண்டும்? சூரியனின் ஆட்சி இங்கே நிலைக்க வேண்டும். மேற் சொன்ன இடக்கழித்து மறைவதற்காய் சூரியனின் ஆட்சி இங்கே நிலைக்க வேண்டும். சூடுரைப்போம் சூரியனை மீண்டும் மீண்டும் எப்போதும் தமிழோடு பழத்தையோடு தன்னை இணைத்துக் கொண்டு மனிதனுடைய இனத்தோடு கேட்பவர்களால் ஐயாவோடு அழைத்த எங்கள் நாகை சகோதரர் நம்முடைய உமையை பிச்சையவர்கள் அவர்களுக்கு கொண்டாட சிறப்பு செய்கிறார்கள். என்னுடைய கல்வி காலத்தோடு என்னுடைய குடும்ப உறுப்பினர் என்னுடைய மூத்த சகோதரர் நம்முடைய தலைவர் புதுவை பிரபா அவர்களுக்கு முகநூல் நண்பராக இருந்தாலும் முதலிடம் பெற்ற நண்பர் காலமுள்ளத்தார் நம்முடைய பாவலர் சோபம்தான் அவர்களுக்கு நம்முடைய நாளை கொள்கை காசுகளுக்கு நம்முடைய நட்பு வேண்டியவர்களுக்கு பேராசிரியர் வினோத் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றி. நட்பு தமிழகத்தின் தலைவர்
ஐயா ராணா அவர்களுக்கு போட்டோ பாருங்க சார். சார் ரெடி சார், ரெடி சார். இங்க போட்டோ பாருங்க. வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. தமிழில் இல்லாத சொற்கள் இல்லை, தமிழில் பேரெடுப்பதற்கு கூட சொற்கள் இல்லை என்று நினைத்து ஏமாறுகிற இனத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்துவிட்டோம் என்று வேதனையை வெற்றி கட்டி மாற்றுவதற்காக தமிழில் இருக்கிற சொல்லின் ஆளுங்களை, தமிழ் சொல்லின் ஆளுமைகளை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லாய்வாளர் சென்ற ஆண்டிலிருந்து தொடங்கியிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நடைபெறுகிற சொல்லாய்வு நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைமை ஆய்வாளராக முனைவர் நேரு அவர்களை பட்டிமன்றம் எல்லாரும் ரசிப்பாங்க. அவருக்கு கருத்தோடு கொஞ்சம் கேட்டு தலைமை ஆய்வாளர் முனைவர் நேரு அவர்களை உங்கள் பலத்த கையோடு வேலை கிடைக்கும். கொஞ்சம் நல்லா பேசலாம். ஏன்னு சொல்றேன்னா, தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில தலைவர், அது பெருமை இல்லை. அவரால் இன்றைக்கு உருவான எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் 100க்கும் மேல் பேச பயந்தவர்கள் பேச்சாளராக இருக்கிறார்கள், எழுதியதற்கு வருவாய் கேட்டவர்கள் எழுத்தாளராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு எழுத்தும் சமூக சீரழிவுகளை எல்லாம், சமூக சலாலத்தை எல்லாம் அடித்து உடைத்து நொறுக்குகிற மிகப்பெரிய சிற்றுமையில வேறுபடிகளாக மாற்றியிருக்கிறார் என்பதுதான் அடுத்து புதுவை சீனிகார்த்திகேயன் அவர்கள் சென்னை கலைச்செல்வி குடியரசு அவர்கள் தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். புலவர்களாக இன்றைக்கு பணிபுரிய பெற்றிருக்கும் கூட தமிழாசிரியர்களுக்கு உங்களுடைய தந்தையார் எழுதிய குடியரசு என்ற உரை, அந்த நூல் இல்லாமல் அவங்க தமிழ் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த நூலை படிச்சா தான் தமிழாசிரியர் பதவி பெற்றுவாங்க, பரிச்சையை தேர்வு எடுத்துருக்கீங்க. அப்படி புலியில் பேசிய நூல் என்பது மொழிமுறை தெரிவாக எல்லோருக்கும் கைவடுத்த ஒரு கைதாக இருந்தது. அப்படிப்பட்ட அவருடைய மகன், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தந்தை பெரியாரின் அந்த தந்தை என்ற விருதை கொடுத்த நீலாம்பிகை அம்மையாரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது அவருக்கு மிகப்பெரிய முயற்சி. அடுத்ததாக நம்முடைய அவர்கள் எங்களுடைய நட்பு மன்றத்தின் மிகப்பெரிய ஆளுமை, எழுத்தும் சொல்லும் பேச்சும் எப்போதும் சமத்துவம் 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 என்று பேசுகிற உன்னதமான ஒரு மனிதர். அவரை தன்னோடு அழைக்கிறோம். அடுத்ததாக என்னுடைய கல்லூரி பேராசிரியர், உலகநாதன் என்று சொல்வார்கள், ஒரு காலத்தில் தெற்கில் கதிரவன் உதிக்கின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய நவீன நாடகங்களை கதையாக எழுதியவர். அதில் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் அவரால் மட்டுமே உருவாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர். அவருடைய மகன் என்னுடைய அன்புமானவர் நம்முடைய முத்துக்குமார் சாமி அவர்களுடைய அடுத்ததாக எங்களால் நாங்களெல்லாம் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம் என்று சொன்னார். நம்முடைய பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள் முதல்ல நட்பு தமிழகத்தின் அரைக்கோட்டத்துக்கு பேசினார். என்னுடைய முதல் கூட்டம் இதுதான் பேசுகிறேன். சென்ற ஆண்டு முதலில் ஒரு கட்டுரை எழுதுகிறோம், முதல் கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை இன்றைக்கும் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சென்ற ஆண்டுகளில் அவருக்கு சொல்லை கொடுத்திருந்தோம். அந்த திரு என்ற சொல்லை அவர் எழுதியதை நான் கொண்டாடவில்லை, இங்கே வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடினார்கள். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கு கூட ஒருவர் அந்த நூலை படித்து சொன்னார், சென்ற ஆண்டு திரு என்ற அந்த சொல்லுக்கு ஆய்வுத்தாரே அவர் நாள் இருக்கிறாரா இருக்கிறார் என்று அழைப்பதை பார்த்து நான் நம்புகிறேன். அப்படி மிகச்சிறந்த ஆளுமையாக எழுத்தாளர் அவர் இருக்கிறார். அவருக்கு துணை என்ற பதவி எங்களுக்கு சொல்லி களத்தை அவர்களிடம் கொடுத்து எழுதுகிறேன்.
சபையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காலையில் மழலை குரலில் திருவள்ளுவரை கண்டோம், புரட்சி கவிஞரோடு உரையாற்றினோம், புரட்சி கவிஞர் சொன்ன கதைகளை கேட்டோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நம்மை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கதையிலே ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை, மாணவர்களை, மழலைகளை, பெரியவர்களை எல்லோரையும் இணைத்து இன்றைக்கு மதுரையில் ஒரு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நட்பு தமிழ் வட்டம் அதனுடைய நிறுவனர் நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா புலவர் நானா ஆரோக்கியம் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த பணி என்பது எங்கள் இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு விழா. எங்கள் வீட்டு திருவிழா விழாவை போல நாங்கள் இணைகின்றோம், உங்களோடு வருகின்றோம் என்று சொல்லி அவரோடு இணைந்து நிற்கக்கூடிய நட்பு தமிழ் வட்டத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தோழமைகளுக்கும் எங்கெங்கோ இருந்து குடியாத்தத்திலிருந்து தோழர் பேர்மொழி அவர்கள், திருப்பத்தூரிலிருந்து கவிதா அவர்கள், சென்னையிலிருந்து இசையின்மன் பசும்பொன் அவர்கள், ஓசூரிலிருந்து செல்வம் அவர்கள், செல்வி அவர்கள், புதுச்சேரியிலிருந்து இளவரசி சங்கர் அவர்கள், புதுவை பிரபா அவர்கள் என்று இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழமைகளையும் வணங்கி வாழ்த்தி, இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீச்சாக நடைபெறக்கூடிய நிலையில சொல் அரங்கமாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. சொல் ஆய்வரங்கம் ஏன் தேவை என்பதை பற்றி ஒரு அருமையான நூலினை ஆய்வு கொண்டிருக்கக்கூடிய கீழடி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், கீழடி வெளியீட்டத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் பாவலர் செல்வராஜ் அவர்கள், அதே போல அதற்கு முன்னுரையில் இருக்கக்கூடிய ஐயா நானா ஆறுமுகம் அவர்கள் ஒரு கருத்தை மிக அடிப்படையாக சொல்கிறார்கள். இன்றைக்கு நமது வீட்டு பிள்ளைகள் நுனிநாட்டில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். மம்மி டாடி என்று சொல்வதை கேட்டு பெற்றோர்கள் அப்படியே உலகம் அழிந்து வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மம்மி என்றால் பீனம் என்ற அந்த சொல்லுடைய அர்த்தமே தெரியாமல் மம்மி என்ற சொல்லை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ் சொல்லை பற்றி சொல்வதற்காக ஆரம்பிக்கப்படுவதால் இந்த நட்பு தமிழ் வட்டம் என்பதை ஐயா ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக அருமையாக மாற்றத்தின் முதல் படியாக தொடங்கியதுதான் நட்பு தமிழ் வட்டம் மதுரை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாற்றம் எங்கிருந்து வரும்? மாற்றம் எங்கிருந்து தொடங்குவது, எதிலிருந்து தொடங்குவது என்ற கேள்வி வருகின்ற பொழுது அடிப்படையாக நம்மிலிருந்து தொடங்க வேண்டும், நம்முடைய மனதிலிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம் என்ற வகையிலே நட்பு தமிழகத்தின் சார்பாக இந்த சொல் அரங்கம் என்ற அரங்கத்தை சென்ற ஆண்டு நடத்தி இந்த ஆண்டும் அவர்கள் நடத்துகிறார்கள். உலக மக்கள் பல்வேறு மொழிகளிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மாதந்தோறும் ஒரு மொழி அழிகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல மொழிகள் உலகத்திலே காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. வடநாட்டில் இருக்கக்கூடிய இருந்த சில மொழிகள் எல்லாம் இந்தி மொழியால் மொத்தமாக ஒழுங்கப்பட்டுவிட்டன. இன்றைக்கு மராட்டியத்தை பேசு, அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டை பார், அவர்கள் இந்தியை நுழையவில்லை. அதனால்தான் இன்றைக்கு தமிழ் என்பது பல்வேறு வகையிலே உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் போராடக்கூடிய நிலை. கர்நாடக மொழிக்காக அவர்கள் நம்மை உதாரணம் காட்டி சொல்லக்கூடிய நிலையிலே மொழி என்பது நம்முடைய அடிப்படையான உரிமை என்பதை, நம்முடைய அடிப்படையான கருமுதந்த தீந்தாரே கணிதந்த நெருங்கலையே தமிழ் செய்யுள்ளே அருமுதந்த வெள்ளரையே என்று சொல்லி புரட்சி கவிஞர்
தமிழ் மொழி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக ஐயா நான் ஆர்வம் அவர்கள் ஒரு செயலை சொல்கிறார்கள். பிள்ளைகள் மாறுவதல்ல, பெற்றோர்கள் மாற வேண்டும். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு முன்னால் நின்று இரவு முழுவதும் காத்திருந்து காலையிலே அவர்கள் பள்ளிக்கு போவார்களா, அந்த பள்ளி நம்மளுக்கு கிடைக்குமா என்று தெரியல. இரவு முழுவதும் பெற்றோர்கள் தெருவிலே தூங்கியதை நாம் பார்த்தோம். ஆனால் அதற்கு மாற்றாக தமிழில் படித்தால் எந்த குறைந்து வரும் என்று கேட்கக்கூடிய நிலையிலே பல்வேறு செயல்பாடுகளை நான் பார்க்கிறேன். நானே என்னுடைய குழந்தைகளை உதாரணமாக சொல்ல முடியும். மதுரையில் இருந்த தாய் தமிழ் பள்ளி என்ற பள்ளியில் தான் என்னுடைய குழந்தைகள் இருவரும் அன்புமணியும் அறிவுமணியும் படித்தார்கள். எல்கேஜி யூகேஜி அல்ல, மொட்டு மலர் என்று சொல்லி அந்த எல்கேஜி யூகேஜியை படித்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு எனது மகன் ஒரு தமிழிலே நாவல் எழுதியிருக்கிறார். எனது மகன் 2 கவிதை கட்டுரையை அம்மா கவிச்செல்வி புரியும் பேசியாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மாசு என்ற கட்டுரையை யாழ்ப்போ கொடுத்திருக்கிறார். கோல் என்ற கட்டுரையை முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பட்மம் என்ற அந்த கட்டுரையை முனைவர் சி மகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழை பொறுத்தவரை வட்டார வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சொற்கள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. சில பகுதிகளில் இருக்கக்கூடிய சொல் நமக்கு புரியாமல் இருக்கலாம். காட்டுக்குட்டி என்று ஒரு நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் நாகூரைச் சேர்ந்த மலர்மதி அவர்கள் எழுதிய நாவல். முதலில் நான் படித்த பொழுது பின்னணி திக்கி போனேன். நிறைய சொற்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சொற்கள். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார்கள். பின்னால் பார்க்க இதற்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் என்று கொடுத்திருந்தார்கள். சில சொற்களுக்கு அவர்களே என்ன பொருள் என்பதை பற்றி கடைசியிலே கொடுத்திருந்தார். மிக அருமையான ஒரு நாவல். ஆனால் அந்த நாவலுடைய உயிரோட்டம் என்பது மலர்மதியிடம் பேசிக்கொண்ட பொழுது அவர் சொன்னார், தோழர், நான் சுத்த செந்தமிழில் எழுதுகிறேன் என்று சொல்லி நான் இந்த நாவலை எழுதியிருந்தால் என்னால் எழுதியிருக்க முடியாது. இந்த அளவிற்கு உணர்ச்சிகரமாக வேகமாக என்னால் எழுதியிருக்க முடியாது. உயிரோட்டமாக எழுதுவதற்கு என்னுடைய வட்டார சொற்களை பயன்படுத்துகிறார் அடிப்படையாக அமைந்தது என்று சொன்னார். எனவே ஒரு பகுதியிலே வழங்கக்கூடிய அந்த வட்டார சொல் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க போவதற்கான ஒரு அடிப்படையை ஒரு புதினமோ ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. எனவே சொற்களை பற்றி ஆராய்தல் என்பது இன்றைக்கு மிக மிக தேவையாக இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய அறிஞர்கள் மக்கள் 6 பேர் இந்த கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலையிலே அந்த நம்முடைய குழந்தைகள் எல்லாம் புரட்சி கவிதையையும் திருக்குறளையும் பற்றி அதுவும் பல்வேறு செயல்பாடுகளை அவர்கள் செய்தபோது நாம் எவ்வளவு மகிழ்ந்தோமோ அதே போல வாரந்தோறும் மகிழ்கிறேன் என்று சொல்லி ஐயா நான் ஆரம்பம் அவர்கள் நட்புத்தல் மட்டத்தின் சார்பாக இணைய வழியாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அந்த இணைய வழியாக நடத்தக்கூடிய கூட்டத்திலே சிறு குழந்தை, ஒரு சின்ன பையன், 5 வயது கூட ஆகாத ஒரு மாணவன் காலையிலே அவன் பேசிய விதத்தை பாடியதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை ஐயா அவர்களும் மற்றவர்களும் கொடுப்பதற்கு அடிப்படையாக அமைந்த காலம் என்பது கொரோனா காலம். அந்த கொரோனா காலம் என்பது நமக்கு பல்வேறு படிப்புகளை கொடுத்திருக்கிறது. திராவிட கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் எங்களை போன்றவர்களை வகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற பொறுப்பாளர்களை அண்ணன் சிவபுராணம் போன்றவர்களை அண்ணன் செல்வநாதன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் இடைவெளியாக கூட்டத்தை நடத்துங்கள், வாரந்தோறும் நடத்துங்கள் என்று கட்டளைகளுடைய அடிப்படையில் 159 புத்தகங்களை திராவிட இயக்க புத்தகங்களை நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த நூல் அறிமுகம் என்பதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு செயல்பாடுகள் கொரோனா காலத்தில் தான் கோயில்களை கூட்டினார்கள், கிறிஸ்துவ ஆலயங்களை கூட்டினார்கள், மசூதிகளை கூட்டினார்கள். இதை மீறி நான் கோயிலுக்குள்ளே போக போகிறேன், மசூதிக்குள்ளே போக போகிறேன், கிறிஸ்துவ தேவாலயங்களுக்குள்ளே உள்ளே போக போகிறேன் என்று சொல்லி கூடியவர்களை எல்லாம் காவல்துறையினர் அடித்து வருகிறார். எந்த கடவுளும் கேட்கவில்லை. ஏண்டா இந்த பக்தரை அடிக்கிற, உள்ளே வர வேண்டும் தானே கேட்கிறார்கள் என்று சொல்லி எந்த கடவுளும் கேட்கவில்லை. இப்படி பல்வேறு படிப்பினைகளை நமக்கு கொடுத்த காலம் கொரோனா காலம். ஆனால் நட்பு தமிழ் வட்டம் போன்ற ஒரு அருமையான இயக்கத்திற்கு வாரந்தோறும் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு
நமக்கு தெரிகிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய அறிஞர்கள் தங்களுடைய அந்த சொல் ஆய்வரங்கத்தில் தாங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய அந்த சொற்களை பற்றி பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உரைகளை கேட்டு மீண்டும் நான் அதற்கான சொல்லாதத்தினுடைய இறுதியில் பேசுகிறேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது முதலாவதாக நம்முடைய தோழர் பறை என்ற தலைப்பில் சி கார்த்திகேயன் அவர்கள் பேசுவார். என்னையும் பேச வைக்கக்கூடிய இந்த நட்பு தமிழ் வட்டத்திற்கும் நல்ல ஒரு தலைப்பை தந்து ஒரு சொல்லை குறித்து நிறைய யோசியுங்கள் பேசுங்கள் என்று எனக்கு வழிகாட்டிய நமது நிறுவனர் அவர்களுக்கும் என்னோடு பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் முதலிலேயே இருக்கிறார்கள். 5 நிமிடங்கள் ஒரு சொல் பெயர் சொல்லாகவும் ஒரு இனத்தினுடைய பெயராகவும் ஒரு செயலாகவும் ஒரு இசை கருவியாகவும் இப்படி பல்பொருள் கொண்ட ஒரு வார்த்தை பறை. பறை என்ற சொல் இசைக்கருவியின் பெயராகவும் செய்தி சொல்வதாகவும் பேசுவதாகவும் ஒரு இனத்தின் பெயராகவும் பல அர்த்தங்களை குறிக்கிறது. பறை என்பது ஒரு தமிழிசை கருவி. முதலிலே தோன்றிய கருவி பறை போன்ற ஒரு போர்க்கருவியார். மனிதன் ஆறு காலத்தில் வேட்டையாடி அந்த விலங்குகளுடைய தோலை வீசி எறிந்த போது அது காய்ந்து கிடக்கும் போது அதில் உருவான ஒரு சத்தத்தை வைக்கிறான். அதை ஒரு கருவியாக அவன் பயன்படுத்தினான். செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக பயன்படுத்தினான். முதலில் உருவான அந்த கருவி தோற்கருவி பறை. அதிலிருந்து தான் அதற்கு பிறகு நல்பொருளில் வந்த புல்லாங்குழலிலிருந்து பல்வேறு கருவிகள் மனிதனுடைய திறமைக்கு ஏற்றவாறு கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள். ஆனால் பறைகின்ற கருவி தமிழிசை கருவி. இது ஒரு பொது பெயர். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடக்கும்போது அந்த போரில் பங்கேற்காத மக்களை வெளியேற்றுவதற்காக அல்லது வெள்ளம் பெருகி வரும்போது குமரனை அழைக்க, உழவர் மக்களை அழைக்க, போரில் விடுமாறு வீரர்களை அழைக்க, அணி திரட்ட, வெற்றி தோல்வியை அறிவிக்க, வயல்களில் உழவுகளை செய்வோருக்கு ஊக்கமளிக்க, விளைக்க, அறுவடை செய்ய, அதே போல இயற்கை வழிபாட்டில் கூட்டுக்களில் விழாக்களில் இதற்கு என வாழ்வியல் கூறில் பல்வேறு அம்சங்களோடு இணைந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய உள்ளன. தமிழ்கூர் நல்லுறவு ஊழியத்திற்கு தன்மைக்கு ஏற்றவாறு ஐவகை இனங்களாக பிரிக்கப்பட்டதை நாம் அறிவோம். குறிஞ்சி படை, கொள்ளை படை, மருதப்படை, நெய்தற்படை, பாலைப்படை என ஐவகை படைகள். ஐவகை நிலங்களில் தன்மைக்கு ஏற்ற இசைக்கருவி இருக்க வேண்டியதை காணலாம். 12 காலமாக வரலாற்றை தமிழகத்தை கொண்டுள்ள படை ஒரு இசைக்கருவி மட்டுமல்ல, தோல்குடி தமிழ் சமூகத்தின் சொத்து. இதை அப்படியே பிடிக்கணும். இங்கிட்டு போனா இங்கிட்டு போவோம், இங்கிட்டு போனா இங்கிட்டு. பறை என்பது ஓடு திசையை ஒழுங்கு வர நிறுத்தி ஒரு அளவோடு சீரோடு மொத்த அளவோடு நடக்க இசைக்கு நடைபெற்றிருக்கும் கருவி என முனைவர் வளர்மதி தனது ஆய்வு மொழியில் குறிப்பிடுகிறார். பறை என்ற சொல்லை இசைக்கருவியை இசையை அறிவிக்கும் முறையையும் குறித்தது தொல்காப்பியம் கூறுகிறது. தீட்டை பறை, தென்னக சிறுபறை, தென்னகப்பறை, அரிப்பறை, மன்றோல் சிறுபறை, மென்பறை, இசைப்பறை, குறுக்கற்பறை, ஆடுகளப்பறை, கலைப்பறை, படலை, பண்டார மேளம், பன்றிப்பறை, முரசல், பெருப்பறை, வெளியாட்டுப்பறை, உரியியல், வீராணம், வெற்றி முரசு, அஞ்சனாசத்தம். இம்மாதிரி நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் 70 வகை தோல்கருவிகள் இருந்தன என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய உள்ளன. பல்வேறு நிறைய குறிப்பிடலாம். 5 நிமிடங்கள் இருப்பதால் நான் மிகவும் சுருக்கி இருக்கிறது. எழுதுவதை நான் சுருக்கி சொல்லுவதால் மிகவும் கடினமான விஷயம். பல்லாரடியா பதை அறிந்து 4 பேருக்கு கல்யாணம் செய்து கடிப்புக்கை என்று 4 அடியார்கள் உள்ளது. அந்த காலத்தில் திருமணத்தில் பதவி செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி காரியத்தில் இழவு காரியத்திலேயும் பதவி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை 4 அடியார்களை பார்க்கலாம். அரைப்படை எழுந்ததால் சிலப்பதிகாரத்திலே அரைப்படை என்ன தயவர் என்று குரலிலே அரைப்படை என்றன அரசகோமம் கம்பராமாயணத்திலே அரைப்படை என்று மோதிய திருக்குறளிலே இவ்வாறு பல்வேறு இடங்களிலே
சொல்ல முடியும். தொல்காப்பியத்திலே தெய்வம் உணாவே மாமரம் புழுப்பதை செய்தி நாடின் பகுதியோடு தொகை அப்பகை பிறவும் கருவன மொழிவ என்று தொல்காப்பியத்திலே பார்க்கலாம். பறை என்பது கொட்டு உழவு செய்திங்கிறது செம்மையான தொழில், யார் பெருந்தன் யாருக்கு பகுதிங்கிறது சிறுகிழப்பன். தொழிலுக்கு முன்னுக்கும் பின்னுக்குமாக பறையும் யாழையும் நோக்குவதற்கு பறையையும் இடையிலே அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு யாரையும் பயன்படுத்தினார்கள் என்றால் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிகிறது. இனக்குழுக்கள் செய்தொழிலுக்கு செல்லும் முன் உணவை பெற பறையை பயன்படுத்தினர். செய்தொழிலுக்கு பின்னர் உடல் கிளர்ச்சிகளை யாரை செய்து உணர்ந்தனர் என்று நடைப்பு முதலில் விளக்கம் தராது கோக்கண்ணன் பண்டை கண்ணல் ஒளி உணர்வும் இசை உணர்வும் என்று கூறுகிறார். திருப்பாவையிலே நாராயணா அமைதியை படைவார், இறைவா நீ நாராயண் படைகிறோ என்பாவாய். அதே மாதிரி திருப்பாவை தேவாரத்திலே பருவார்கள் பாவம் பருகின்றேன், பார்வையிருந்த பறைந்தார் விரைவில் திருப்பி பாராட்டப்படுகிறேன். பறை என்றால் நீக்குதல், பறை பாவம் பறை குற்றால் பறைகளாக இது சீவக சிந்தாமணியிலே. பறை என்றால் அர்த்தம், பறைகள் பீடி தொகை அகநாமது. இம்மாதிரி பள்ளி தமிழ் இலக்கியங்களிலே ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்ம கூற முடியும். இவ்வாறு நம்முடைய அருகிலுள்ள மொழிகளிலே மலையாளத்திலே பறைந்தான் பறை என்று அது ஒரு மொழியாக, சிங்களத்திலே இப்படி பல்வேறு விஷயங்களில் இருக்கிறது. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். பல்வேறு பறை என்று சொல்கிறே கொண்டாட பணியாளர்கள் இப்படி நிறைய இருந்தது. இருந்தாலும் இந்த சகல பகுதி மக்களும் பறை என்பது பிற கால கல்விகளுக்கு அடிப்படையாக அமைந்தது. காலப்போக்கில் தமிழர்கள் அறியாமல் இக்கருவியிலிருந்து வளர்ச்சி பெற்ற பிற தார இசை கருவிகளுக்கு முக்கியம் அளித்து வருகின்றன. இது நம்முடைய அடையாளங்களை நாமே மண்ணை புதைப்பதற்கு சமமாகும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன். பறை அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைக்கும் செயல்திறனுக்கு கருவியாக பயன்படுவது தற்காலத்தில் தலித் மக்களின் பண்பாட்டு அடையாளமாகும், சமூக விடுதலின் அடையாளமாகும். பறையை முன்னிறுத்தி தலித் குழுக்கள் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் மட்டுமே இன்றைக்கு பறையை பயன்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறு இசைக்கருவியாக, பொருளாக, ஒரு இனத்தின் பெயராக, தொல்குடி மக்களுடைய இனமான பெயராக, இப்படி தமிழ் மக்களோடு பின்னி இணைந்திருக்கக்கூடிய பறை என்ற சொல்லானது தாழ்த்தப்பட்டவர்களுடைய சொல்லாக மாற்றப்பட்டு மதிப்பிழந்து கீழ்நிலையில் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக மாறியிருப்பது தமிழ் கூறும் நல்வுலகிற்கு வேதனைப்படக்கூடிய ஒன்று, வரலாற்றையும் இலக்கியத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இது நல்ல வாய்ப்பு அத்தனை பேருக்கு நன்றி. வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பதம் என்ற சொல்லினை பற்றி தன்னுடைய ஆராய்ச்சி கலைச்செல்வி முடிவு பேசினோமா அவர்கள். போடுங்க. தமிழை உனக்கே முதல் வணக்கம், உன்னை கழுவும் வீரர்களே தேன் சுரக்கும். தமிழை உடல்களை உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும். கலையின்றி தமிழின் மாண்பை காப்பித்த என் நண்பார்கள் மறைமறை அடைகள் தமிழ் மரபன் படைக்கிறேன். இதே இந்த பதம் வந்துருவோம். தனித்தமிழ் ஆய்வு போற்றிய தையல் நீலாந்தியை என் ஆட்சி கனித்தமிழ் பாடல் போற்றி கலைச்செல்வி வழங்குகின்றேன். பொலிவுறு முறையால் தமிழன் கோரிக்கைய வண்ணம் எழுதும் நூல்கள் தந்து எழுதையை முற்றாமைந்து பொலிவு பேசிய நான் தகவல் கொள்கையை உதவி நான் வணங்குகின்றேன். தங்கவில்லை என்னை தமிழே நீயே என் அண்ணன். மதுரை தமிழ் மன்னர் தலைவருக்கு இதில் நினைப்பாரு யாராவது புது கிடைச்சா நல்லா இருக்கும், அப்பாவுக்காக யாரும் நினைக்கலன்னு அப்படி ஒரு மனிதரை அருமையா அவர் உடல்நலத்தில் பேசி முடிந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதனால அவர்களுடைய வணக்கத்தை அவரோடு இணைந்து செயலாற்ற என்னுடைய அன்பும் வாழ்த்தும் வணக்கம். தலைப்பு பதம் என்று வந்திருக்காங்க. நான் ஒரு பொருளியல்
சொற்களை கொண்டாங்க. தமிழோட கோப்புகளெல்லாம் மந்தன கோப்பு, கமுக கோப்பு, விரைவு கோப்பு, அதிவிரைவு கோப்புன்னு எழுதியிருக்காங்க. அந்த சொற்கள் வந்து ஒரு கிராமத்தில் இயல்பாக உலகிறது. இந்த மந்தனம், கமுகம் இதெல்லாம் அதெல்லாம் அவங்க அழகாக அந்த கோப்பு மேலே எழுதி கையாள அப்படி ஒரு அந்த சொற்களை எல்லாம் நான் தேடி தேடி பழைய சொற்களெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உடனே தொடங்கி பழந்தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்துவது, வடசொல்லுக்கு மனசொல் கொடுத்தது, புதிய சொற்களை நான் உருவாக்குறது அப்படி நாங்கள் தொடர்ந்து அந்த 2005 சொல்ல ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். அதாவது அந்த அகச்சொல் ஓவியங்கள் நூல் கூட அப்படி அகநானூற்றில் உள்ள புதிய சொற்கள் அதுக்கு இந்த பழந்தமிழ் சொல் நிறையா வருது அகநானூற்றில். இப்போ நான் வந்து மனிதன் வந்து முதல்ல தோன்றிய போது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு செய்கை தான் வந்து முக்கியமாக கருத்து. செய்கைகளை தான் நம்ம கூப்பிடுது எல்லாமே செய்கை. நாகரிக வளர்ச்சி இதெல்லாம் மொழி தோன்றியதற்கு பிறகுதான் சொற்கள் பேச தோன்றும். சொற்களை விடை இல்லாமல் பேசவும் எழுதவும் ஒரு இலக்கணம் தேவைப்படுது. அதுதான் தோன்றாமையும் 3 இயல்கள், 3 அதிகாரங்கள், 27 இயல்கள். நம்ம பேசும்போது தமிழுக்கு இலக்கண வாயிலே இருக்கிறது ஒரு புலவர் சொல்லுவார். நம்ம பேசும்போதே உயர்ந்த தெரியும், ஆன்மான் புரியும், எல்லாமே நம்ம பேசும்போது நிறையா வந்து யாரும் நம்ம ஒரு ஆண்பால் பேசும்போது அந்த இருமிருதி சேர்க்க மாட்டோம் இல்லையா? பெண்பால் சொல்லும்போது அந்த இருமிருதி சேர்க்க மாட்டோம். இருப்பாலே நமக்கு அந்த சொல்லுடைய இலக்கண வாழ்க்கையே நமக்கு வந்தது. அப்படியே இந்த சொல் ஆராய்ச்சி அறிந்தோ அறியாமலோ நான் மொழி தமிழை பேசுகிற போது இந்த பேசவும் வேறுபாடு பேசுகிற போதே நம்ம தமிழ் இவ்வாறு தன்னை உருவாக்கி கொண்டது. சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி கொண்டது. ஒரு எழுத்துல 60 சொற்களுக்கு மேல நம்ம எழுதும். கா பசு, கா காலை, கான சோலை, தீ நெருப்பு, நெட்டை. 2 எழுத்துக்கள் சேர்த்து ஒரு சொல்லாக 3 எழுத்துக்கள் தொடர்ந்து தலைவர் சொற்களாக. இதுல இந்த பதம் ஐயா வந்து கிளவி உள்ளது. கிளவினா சொல்லலாம், பதம்னாலும் சொல்லலாம். பதம் நம்ம பதப்பதம் பராபதம் சொல்லுவோம். சொல்ல குறித்து ஆளர் போல சொல்லி பராபதம். பத புணர்ச்சிகளுக்கு சொற்கள் வேறுபோது பத புணர்ச்சிகள அந்த பத புணர்ச்சிகளும் பதம் சொல்ல அந்த இடத்துல நம்ம கல்யாணம். அடுத்ததாக வந்து ஒரு செய்யுள விளக்கும் போது பத உதவி நம்ம கொடுக்கணும். அந்த செய்யுளை பிரித்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை கொடுத்து அதன் பிறகு தெளிவுடைய நம்ம கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு உணவை பதப்படுத்துவதற்கு சொல்லி பயன்படும் உடலை பதப்படுத்துவதற்கு காரணம் என்று சொல் பயன்படும். உடல் உறுப்பை வந்து நம்ம பதம் கூட பாதத்துக்கு சொல்லணும். பால், அடி, பதம் என்ற சொற்களை பாதத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் ஒரு சிலர் சிவனை வழிபடுவாங்கன்னா ஒருவர் மரணம் அடைந்தால் சிவபலம் அடைந்தார்கள் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தும். வீடு பேர் அடைந்தது அப்படின்றதுக்காக அந்த சொல்ல பயன்படுத்துகிறாங்க. பதன்ற சொல் பல இடங்களில் உடல் உறுப்பா பயன்படுது. இறைவனுக்கு அந்த சொல்ல நம்ம சொல் சொல் அப்படி நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாமே இல்லாமல் நான் சர்வே இலக்கியம் வந்து என் வாழ்க்கையோட வந்து உணவு இல்லாமல் இருக்கிறேன், மெட்டு இல்லாமல் இருக்கிறேன், தலையணை இல்லாமல் இருக்கிறேன், படுக்கை அறையில் என்னோட மெட்டு சர்வே இலக்கியங்கள் இருக்கும். சொற்கள் அடிக்கடி படிக்கவே அப்படி படிக்கும் போது அகநானூற்றில் பதம் என்ற சொல் உணவை குறிக்கும் சொல்ல பதம். தோல் பதம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுது. சிறு பதம், ஆறு பதம், அன்பு பதம், நெய் பதம் அப்படின்ற சொற்கள் அகநானூற்றில் ஒவ்வொரு பாடலையும் வரும். நெய் பதம்னா ஒரு மாலை கொண்டுடுவாங்க, வேட்டையாட கொண்டுடுவாங்க. அந்த பெண்மோட கொண்டுடுவாங்க, அனுபவ புத்தியோடு பதிக்கும். ஆனா
கடவுள் என்ற சொல் பல இடங்களில் பல பொருட்களில் பயன்படுகிறது. நன்றி, வணக்கம். அவர்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக மாசி என்ற ஒரு சொல்லை ஆராய்ச்சி சொல்ல வேண்டும். ஐயா ராஜ்கோ. தமிழ் எழுவன் மொழியால் எழுதிய மொழி சொல்லும் பொருளும் வளமும் வாழ்வும் ஒருங்கே கொண்ட உலக முதல் மொழியான தமிழ் மொழியின் நாகரிகத்தை முழுகிழந்து தாங்கியிருக்கும் அன்பு உறவுகளே, தோழா நாவின் மேலோர் அவையில் ஒரு நாள் உடனிருக்கும் பேறு பெற்றேன். மாசு மனித தூய்மை, மனித தூய்மை, மன்ற தூய்மை என்று மாசற்ற வாழ்வில் மகிழ்ந்து நம் மூத்த குடிமண்ணில் உடைந்துள்ளது. மனிதன் தன்னையும் தனது ஈர்ப்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பேணி காத்தால் நலமோடு வாழலாம் என்று தலைமாந்தர் வாழும் சூழலையும் அக்கறையும் தமிழ் இலக்கியங்கள் எக்காலத்திற்கும் பொருள்களை எடுத்துரைக்கின்றன. தற்பொழுது மாசு என்பது சமுதாயம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். இது மனித ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் கடுமையாக அச்சுறுத்தி வருகின்றன. மனம், மண், நீர், காற்று, ஒளி ஆகியன மாசடைந்து இயற்கை சூழலுக்கு கேடு விளைவிக்கின்றன. மாசு என்னும் சொல் அழுக்கு, தூய்மை கேடு, குற்றம், கருமை, இருள், மேகம், பாவம், தீமை, தூசு, புழுதி, புண்மை, மெய்மரம், பால்வீதி மண்டலம், நஞ்சிப்பொழி, தூளி, பித்தளி, கோழை, கண்ணின் காசப்படலம், கசடு, களங்கம், வளைவடம் என்றெல்லாம் பொருள் தருகின்றது. மனத்தில் மாசு ஆசையும் பொறாமையும் கோபமும் பகையும் மனத்தால் ஏற்படும் அழுக்குகளாகும். மேலும் கொலை, தூய்மைக்கு புறமான சொற்களை பேசுவது, பொய் சொல்வது, மனிதனை மனிதன் வெறுப்பது, பெண்களை பழிப்பது, பிறர் மனையோடு தகாத உறவு கொள்வது போன்ற செயல்களும் மனமாசு காரணமாக ஏற்படுகின்றன. வெறுப்பு, அறியாமை ஆகிய 3 விதமான அழுக்குகள் மனதில் ஒட்டிக்கொண்டு மனித சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. மக்களின் பண்புகள் சார்ந்து உருவான சமுதாயம் வடவரை வருகைக்கு பின் சாதியின் பெயரால் பொருள்படப்பட்டன. அதன் பின் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் சாதி ஒரு முக்கிய பொருளாகிவிட்டது. இதனால் உடன்போக்கு செல்லும் இளவரசிகளும் வாழ்வை தொடங்கும் முன்பே வீதியில் வெட்டப்படுகின்றன. ஒழுக்கமுடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்பாகும் என்று குறள் எண் 133 வள்ளுவர் விளக்குகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமம் வேண்டியவை. அந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீரில் மனித கழிவுகள் கலந்த சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சாதி நெறிகளால் பருகும் நீரில் மனித கழிவு கலந்து மனித சமத்துவம் சிதைக்கப்பட்டது. மக்களின் மனம் எவ்வளவு தூய்மையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு வன்மம் நிறைந்தது என்பதையும் வேண்டிய நிரூபணமாகிவிட்டது. இதனை கலையாவில் நாகரீகம் நலிவடையும், பண்பாடு சிதையும் என்பதில் ஐயமில்லை. தனி கிணறு, தனி குளம், தனி குவளை, தனி வாரி, தனி சுடுகாடு, தனி குடியிருப்பு, தனி கோயில், தாழ்வு இன்றைக்கும் உடற்குறை என்று பாகுபடுத்தி களியாட்டம் போடும் கூட்டம் அவசர சிகிச்சையில் உறுதிப்பட நிறுவனம் மட்டும் எதிர்கருத்தின்றி மக்கள் சாதியாய் சமத்துவம் பேணுகின்றனர். சாதி கொடுமைக்கு தீர்வில்லை, பாகுபாடின்றி வாழ வழியே இல்லை என்று உலகம் தடுமாறிக் கொண்டிருந்த போது கல்வியே அதற்கான நிவாரணமாக தென்பட்டது. வேற்றுமை தெரிந்த நாட்பாடுகளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கள் படுமே என்று பாடினான் பாண்டிய மன்னன் ஆரிய படை இழந்த நெடுஞ்செழியன். சாதி பாகுபாட்டை ஆதரிக்காத மன்னர்கள் வாழ்ந்த மண் தமிழ் மண் என்பதை இந்த பாடல் நிரூபிக்கின்றன. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. இன்றைய தலைமுறையினர் முதல் நாள் கல்யாணம் பண்றாங்க, மறுநாள் 2 பேர் இருபுறமா பிரிஞ்சு நிற்கிறாங்க. இவர்களுக்காக ஓத வேண்டிய ஒரு அழகிய பாடலை குறுந்தரை அளவு அழகின்றது. நன்றாய் தன் செவிலித்தாயை அழைத்து கூப்பிட்டு சொல்றா, ஏண்டி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் எப்படி குடும்பம் நடத்துறா, போய் பார்த்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறா. செவிலித்தாயை போய் பார்த்துட்டு வர்றா, பார்த்து வந்துச்சுரா, உன் மகன் நல்லா இருக்கா, நல்லா குடும்பம் நடத்துறா, வீட்டுக்காரருக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறா. ஆனா அவன் பச்சை குழம்பு வாயில வைக்க முடியல, என்னாலேயே சாப்பிட முடியல. ஆனா அவன் வீட்டுக்காரன் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ரசிச்சு சாப்பிடுறான்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்ககால கூட்டவாளர்கள் அவ்வளவு அழகா இருந்ததைப்பா இந்த இன்றைய தலைவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஓத வேண்டிய பாடலா நான் நினைக்கிறேன். அகத்தையும் புறத்தையும் சீர்கெடுக்கும் மாநில சுயநலமாகி மாசுகளை அகற்றினால் ஆரோக்கியமாக வாழலாம். சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் சுகாதார சீர்கேட்டையும் முற்றிலும் தடுப்பதற்கு முதலில் நமக்கு சுய அரசலை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாநிலம் மாண்புடன் சமுதாயம் மேம்படும். மனித தூய்மையும் அநேக தூய்மையும் மக்கள் கூறும் மண்டல தூய்மையும் வாழ்வியல் மேன்மைக்கு வழிவகுக்கும். சூழலை தூய்மையோடு வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் நாமும் வளம் பெறுவோம், நாடும் வளம் பெறும். விரிவாட்சியை என்னுடைய கட்டுரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டேன். நன்றி. நேரம் கல்வி சுருங்க சொல்லிய யாருக்கும் நன்றி. அடுத்து கோல் என்ற தலைவருக்கு பேராசிரியர் முத்துக்குமார் சார்பாக இருந்தாலும் நம்ம இதை விட நம்ம பக்கத்துல யாருக்கு என்ன கொடுக்குறாங்கன்றத பார்க்கறதுலையா ஒரு இது இல்லையா? அதனால பார்க்கும்போது என்னுடைய இளைய தோழி சகோதரி தைச்சரியமாக்கு பலரும் நம்ம வார்த்தை என்ன ஆசிரியர் என்னுடைய தந்தைக்கு அவர் மாணவர், அவருக்கு நான் மாணவர். வேற என்ன சொல்ல தெரிஞ்சிருக்க முடியும்? பிறப்பு பொருட்கள் என்ன அக்கி போச்சுன்னா அந்த காலத்தில் அக்கிலாம் நல்லா படிக்கிறேன்னா சாட்சி என்ன மனநலம் செய்யறது என்றால் அதை பிடிக்கும் வரைக்கும் அடிக்கிறதுக்கு கை ஒரு பிறப்பம் போட முடியும். அதில் தோலை எடுத்து மாணவர்கள் கொடுத்தாங்க. விடயம் தோல் எடுத்துருந்தாங்க. அவர் தோல்னு சொன்ன உடனே என்னுடைய இங்கே தான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அங்கே 2 ஆசிரியர்கள், 2 பேருமே தமிழ் ஆசிரியர்கள். அந்த கல்லூரியில் அவங்க அந்த பள்ளியில் அவங்க நடந்து வரும்போதே சொல்லி வச்சதை பார்த்தேன். ஐயாவுடைய அளவிலேயே 4 ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் அனைவருடைய கையிலும் செத்துறது கொடுத்தோம். அத்தனை தமிழ் ஆசிரியர்கள். ஆங்கில ஆசிரியர்கள் கையில் ரொம்ப போல் கிடையாது. கணக்கு வாரியாட்டது கணக்கு வாரியாக இருந்துச்சு. அவருக்கு கரெக்டாக வந்து அதை நம்ம ஸ்கேல்னு சொல்லுவோம்ல, அந்த அதை கரெக்டாக இருக்கு. பாருங்க யார் யாருக்கு அந்த போல் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக போட்டுருக்காங்க. இப்போ அந்த கட்டுரைக்குள்ள தமிழனும் அமிழ்து ஒரு துளியா, தமிழனும் கடலில் சிறு துளியா, பெருமிதம் கொள்வோம் மனதிலேயா, தரும் இடம் பகர்வோம் தரணியா. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோடுக்கு என்னென்ன பதம் தடி, ஆட்சி, அம்பு, யாழின் நரம்பு என்பன அந்த கோல் என்ற சொல்லுக்கான வேறு பதங்கள். அப்படி இருக்கும்போது கோலின்றி அமையாது உலகு அப்படின்னு கோலின்றி அமையாது, நீரின்றி அமையாது உலக. ஆனால் ஒரு கோல் என்ன இருந்தால்தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கூட எழுதலாம். இங்கே ஒரு 10-15 காப்பிகளை அடித்து ஒரு சில கோலை எடுத்து ஒரு வேலை கொண்டு விட்டார். நீங்கள் அந்த கோலை உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டாம். அந்த கோல் கடைசி இருந்தது எல்லோருக்கும் தெரியும். அதனால் அந்த கோலை நம்ம
அப்ப என்னென்ன கோள்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எழுதுகோள், துலாக்கோள், அரைக்கோள், செங்கோள், அளவைக்கோள், கரிக்கோள், திறவுகோள், வைக்கோள் அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு யாரும் தெரியும். சரி, அப்ப துறக்கோள் என்று துறக்கோள் என்ன? தாக்கோள், தாறு, தார்கம்பு, தாக்குச்சி என்ற பதத்தில் வருகிறேன். சரி, நேரடியாக 2 விடைகளுக்கு நான் ஒரு விடை கூறுகிறேன். தலைக்கோள் என்ற ஒரு வார்த்தை இது என்னன்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பதவிக்கு பெயர் தலைக்கோள் பதவி. மாதிரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் தலைக்கோள். ஆனால் அதே தலைக்கோள் என்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவள் அவருடைய மகளான மணிமேகலை. அவள் உதயநிலைக்கு அந்த தலைக்கோளை அவள் பெற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார். நாடடியாக ஒரு வழுக்கோள் என்ற சொல் நன்னென்று தந்தை கலர அதனை ஒரு சொல்லென்று கொண்டாது இழந்தவன் மெல்ல எழுந்து ஓடை வல்லாரும் நீட்ட விழியா வழுக்கோலை கொண்டுவிடும் என்ற ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறார். அர்த்தம் என்னென்றால் கற்பதை அறிவுடைமை வாழ்க்கையின் மேல் என்ற தந்தை கூட மகனுக்கு உரைக்க அதை சிறிதும் மரியாதை என்று வாழ்கிறார். கல்வியை கற்காது என்றவன் சபையின் முன்னே போய் நிற்கும் பொழுது ஒரு ஓடையை கொடுத்து அதை படிக்க விளையும் போது அங்கிருந்து தப்பியோடும் நிலையை அவன் அடைவான் என்பதை கூட கல்வி கற்காதவனுடைய நிலை எந்த நிலை என்பதை உணர்த்துவதாக அந்த வழுக்கோள் என்ற சொல்லை நாடடியாக பயன்படுத்துகின்றார்கள். சரி, இப்போது நாம் விலகிக் கொள்வோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக இறுதி சொல்லாக அறிவிக்கப்பட்டவர்கள் பண்டோம் என்ற சொல்லை முனைவர் சி. மகேந்திரன். தமிழுக்கு பணி செய்வதையே தலையாயம் என ஒன்றாய் சூழ்ந்து உருவான நட்பு தமிழ் திட்டத்தின் சார்ந்தவர்களே, கருத்து செல்விக்காக காலை முதல் அரங்கத்தில் நிறைந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மூலம் வணக்கம். நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொல்லானது பண்டுவம் என்ற சொல். பண்டுவம் என்ற சொல்லுக்கு மருத்துவம், சிகிச்சை என்று பொதுவான பொருள் உண்டு. இது உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் செயல்முறையை குறித்தது. இத்தகைய சொல் குமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் வழக்கில் உண்டு. மேலும் இந்த பண்பு என்ற சொல் பண்பாடு, பண்படுத்துதல் போல பண் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் செயல் அல்லது உருவாக்கம் என்பதை குறிக்கும். இந்த பண்பும் என்பதே ஒரு சிகிச்சையாகவும் கருதப்படுகிறது. சிகிச்சை, வைத்தியம், மருத்துவ நடவடிக்கை போன்ற பல வார்த்தைகளுமே இந்த பண்டுவம் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லாகும். பண்டுவம் என்பது மருத்துவர் என்பதையும், பண்டுதல் என்பது மருத்துவ சேவையும் இருக்கின்றது. குமரி மாவட்டத்தில் வடக்கில் இருந்த இந்த சொல்லானது தேவநாயகப்பாவாளர் அவர்களால் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பண்டைய கால பேச்சு வழக்கில் இருந்த சில சொற்கள் காலப்போக்கில் மறக்கப்பட்டாலும் கூட வட்டார மொழியில் உள்ள சில சொற்கள் இவற்றை நாம் அறிய முற்படும் பொழுது அவற்றின் பொருள் நீக்கத்தக்கதாக உள்ளது. பொதுவாக எந்த ஒரு செயலையுமே மற்றொரு செயலை காட்டிலும் தனக்கென ஒரு பாணியில் சிறப்பாக செய்ய முற்படுவதை நாம் பண்டுவம் செய்தார்கள் என்று குறிப்பிடுவது வழக்கம். ஒரு
சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் செய்வதை விட அவர்கள் சிறிது சிறந்த முறையில் சீரிய முறையில் செய்வதை குறிப்பிடுவது உண்டு. ஒரு சாதாரண விளக்கை துடைத்தால் கூட மற்றவர்கள் செய்வதை விட இவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்ன பண்ணுவோம் கேட்கும். அல்லது வாகனத்தை துடைத்தால் கூட என்ன பண்ணுவோம், வாகனத்தை துடைத்தால் இருந்தால் சாதாரணமாக மக்கள் செய்வதை விட இவர்கள் ஒவ்வொரு பாகத்தையும் தினசரி செலவழித்து அதை சீர்திருத்தம் மாற்றி ஒரு முறையில் கையாளுவார்கள். என்ன பண்ணுவோம், வாகனத்தை பண்ணுவாங்க பார்த்தாயா என்று கேட்பார்கள். மிகுந்த ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் கடமையுணர்ச்சியுடனும் மிக்க பொறுப்புணர்வோடும் ஒரு செயலில் மேற்கொள்வர்களை பண்பும் செய்வார்கள் என்ற அடையாளப்படுத்துவது வழக்கம். இப்படி பொதுப்பொருள் சிகிச்சையை குறிப்பது போல அதன் உட்பொருள் பல்வேறு விஷயங்களையும் அடையாளப்படுத்தி காமிக்கும். அது பண்டு, இது பண்டம் என்பது செய்யப்பட்ட பொருள். பண்டம் என்பது செய்யப்பட்ட பொருள். அதே போல மண்ணில் ஒரு செய்வதை மட்பாண்டம் செய்வது என்று சொல்வோம். பண்டிதன் என்று சொல்வார்கள். பாணர், பண்பட்ட இசை, இதெல்லாம் இப்படி சொல்வது. இப்படி வைத்தியம் என்பது வித்துவன் என்றாகி, வித்துவான் என்றாகியதோ அதே போல இந்த பண் செய்பவர்களை பண்டிதர் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். நம்முடைய வழக்கில் வந்த ஐஎன்பி தாச பண்டிதர் போன்றவர்களெல்லாம் கூட இந்த பண்டிதர் என்ற பண்டித சொல்லிலே வந்தது. பண்டுவம் என்பது நோய் நீக்கம் மட்டுமல்லாமல் அது பொருட்பொருளாக இருந்தால் கூட அதனுடைய உட்பொருள் பல வேறு பரிமாணங்களில் வருகிறது. பண்படுத்துதல், சீரமைப்புதல், பக்குவம் செய்தல் என்ற பல வகையான செயல்பாடுகளை குறித்ததாகும். எப்படி ஒரு களிமண்ணை பாண்டமாக மாற்றுகிறார்களோ அதுபோல் களிமண்ணை ஒரு கலைஞர் பாண்டமாக மாற்றுகிறார். அதே கற்பாறையை ஒரு கலைஞர் வள்ளுவர் கோட்டமாக மாற்றுகிறார். இது எல்லாமே பண்டுவம் தான். ஒரு குழந்தையை தன் தாய் எப்படி பாதுகாக்கிறார் என்பதும் பண்டுவம் செய்வதுதான். தன் மீது மலம் வைத்த குழந்தையை கூட குளிப்பாட்டி அதை குறைத்து பண்டுவம் செய்வது ஒரு தாய் செய்து பண்டுவம். அந்த தாயின் செயலை விட பண்டுவம் என்பது வேறு இருக்க வாய்ப்பில்லை. அதை விட குறிப்பாக சொன்னால் அவசரத்த பண்டுவம் என்பது அந்த குழந்தையை குளிப்பாட்டியதும் அதன் மூக்கில் வாய் வைத்து உறிஞ்சி அதை சரியை வெளியேற்றுவார்கள். அது ஒரு தாய் செய்யக்கூடிய பண்டுவம் தவிர அதற்கு ஈடிணையாக எதுவும் செய்ய முடியாது. அத்தகைய வழிகளை செய்பவர்களை சமுதாயத்தில் நாம் அவர்களையும் தாய் தந்தையை போட்டுள்ளது. எப்படி இந்த மண்ணை பண்படுத்த சொல்லும் போதோ அது மண்ணை மட்டுமல்ல மக்கள் மனதை பண்படுத்தும். அப்படிதான் மூடநம்பிக்கை மண்ணி கிடந்த நம்முடைய சமுதாயத்தை பண்படுத்திய உண்டு. அதனால்தான் தாய் தந்தை என்று சொல்வது அப்படியே தந்தை பெரியார் என்று நாம் அழைத்து உண்டு. தன் மேல் ஏறி தொழிலும் குஞ்சியலை கூட தாய் அதனுடைய எதிரிகளும் பலியாகாமல் அதை காப்பாற்றுகிறது. அதற்கு கற்றுக் கொடுப்பது வீரம், சுயமரியாதை. அத்தகைய சுயமரியாதை கற்றுக் கொடுத்த தந்தை பெரியார் செய்ததுமே ஒரு பண்டுவம் தான். உடல் நலத்துக்கு சோதனை செய்து மருந்து கொடுப்பது போல சமுதாய நலத்துக்காக திட்டங்களை வகுத்து சட்டம் இயற்றுவதும் சமுதாயத்தை பண்படுத்துவதோ. அண்ணாவும் கலைஞரும் பண்டுவம் பார்க்கவில்லை என்றால் நம் சமூக பாதுகாப்பு என்ன இருக்கும்? தமிழுக்கு தீங்கிழைக்க முனைந்த இந்திய எடுத்து காப்பாற்றியது பண்டுவமே. தமிழ் சீர்திருத்தத்தை வலியுறுத்தி பெரியார் தமிழுக்கு செய்தது பண்டுவமும் காலத்தின் கட்டாயமாக போற்றப்படுகிறது. வருங்கால தலைமுறை வளமுடன் வாழ்த்திடவே திட்டங்கள் தீட்டி சட்டங்கள் செய்ததும் கலைஞரின் பண்டுவமே. உலகில் மக்களை தொழிலிருக்க கைரிச்சா ஒழித்தது, கண்குறைக்கு கண்ணாடி வழங்கியது எல்லாம் கலைஞர் செய்த பண்டுவமே. இவ்வாறு பண்டுவம் செய்த தலைவர்களுக்கு சரியாக தெரியாமல் பனைமரத்தில் படிக்கட்டு கட்டி வெளிக்கப்பாக்கும் உச்சி வந்து கைவிடுவது கற்குறித்தமை என்றும் மொழி பாதுகாப்பு இனநலம் இணைய முக்கிய மனிதனோடும் சமுதாய தொடர்புகளோடும் பண்டுவம் பேணுவோம். நன்றி. சொல்லும் பொருளும் அருமையாக கட்டுரையை கொடுத்து அதை சுருக்கமாக விளக்கிய அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி. நான் சொன்னேன் இறுதியில் நான் 5 நிமிஷத்தை முடியல, நீங்க விளையாடுங்க அப்படின்னு பேராசிரியர் சொன்னேன். அந்த வழி இந்த கட்டுரை என்பது மிக ஆழமான கட்டுரை. ஒவ்வொருவருமே எனக்கு
யாயும் யாயும் யாராயும் என்ற அந்த வாக்கிய வார்த்தை செவ்வளத்துறையில் ஈர்ப்போல் அன்புரை நின்றம் தாம் கலந்தவர்கள் என்ற வாக்கிற்கு மேற்கொள்ளாக இந்த பெயர் குறிப்பிடப்படவில்லை. எனவே அந்த வகையில் நிறைய நம்ம மேற்கொள்களை சொல்லியிருக்கிற பொழுது அதை மிக பொருத்தமாக பல்வேறு இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அம்மா கலைச்செல்வி புரிவு பேசினார்கள். சென்னையிலிருந்து வந்து அவர்களுக்கு அந்த நேரத்தை சொல்லப்படுகிறதற்கு மிகுந்த தயக்கமாக இருந்தது. நேரத்தில் அலுவலகி நான் நிகழ்வை தோழர்களே, இந்த சொல் ஆராய்ச்சி என்பது மிக மிக தேவையான ஒன்று. இன்னும் கேட்டால் எழுத்தாளர் பெருமாள் கெட்ட வார்த்தை பேசுவோம் என்று ஒரு புத்தகம் அதை என்ன சொல்ல வராம நிறைய சொற்கள் மறைஞ்சு போகுது. நாகரிகமா பேசுறது தமிழ் சொற்கள் நிறைய மறைஞ்சு போகிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுவாரு. அது சரியா தவறா என்பது கண்டிப்பாம். ஆனால் நிறைய சொற்கள் என்பது மறைந்து கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் நினைவுறுத்தக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை சொல்லக்கூடிய இந்த ஆய்வு கட்டுரை என்பது அதுவும் பண்போம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள் போன ஆண்டு திரு என்ற தலைப்பில் கொண்டிருக்கிறார். பேசவே மாட்டார்கள், ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா ஆராய்ச்சி கட்டுரை வந்தா எவ்வளவு அற்புதமா பண்றாங்க பார்த்தா 2 கட்டையும் பார்க்கும்போது அவ்வளவு மிகப்பாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் பேராசிரியர்கள் நம்முடைய கட்டுரையாளர்கள் பெரியார் கா முத்துகிருஷ்ணன் பறை என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய சி கார்த்திகேயன் அவர்கள், பதம் என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய கலைச்செல்வி புரிவு பேசின அவர்கள், வாசி என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய யாழ்கா அவர்கள், கோல் என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி உலகநாத அவர்கள், பண்போம் என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய முனைவர் சி மகேந்திரன் அவர்கள் ஆகிய 6 பேரையும் மனதால் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய நட்பு தமிழோட்டம் மிக அருமையாக இந்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு ஆய்வு பெற்று இந்த ஆண்டு ஆய்வு பெற்று 100 ரூபாய் கொடுத்தார்கள். செல்பவர்கள் இதை விலை கொடுத்து வாங்கி படியுங்கள், பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போதும் இவருடைய இணைந்திருக்கும் என்று சொல்வதை விட எப்போதும் இவருடைய இணைந்தில் கரைந்திருக்கும் நேரையா அவர்களுக்கு நாங்கள் நிறைய பாராட்டு செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பதை விட இலக்கிய போட்டிக்கு மிக அதிகமாக வந்த நூல்கள் என்றால் அது கட்டுரை நூல்கள், பல வகையான கட்டுரைகள். அத்தனை நூல்களை படிக்க வேண்டும் என்பது யாரால் முடியும் என்று நினைத்த போது ஐயா நேர்வர்கள் மட்டும்தான் நம்முடைய தளத்தில் இருக்கிற இருவர் உண்மையாக பெறவில்லை. ஒன்று நம்முடைய நேரையா, இன்னொருவர் இன்றைய சிறப்பு மாணவை நீதிபதி இந்த மாணவர்களுக்காக சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு புத்தகம் கொடுத்தால் 2 நாட்களில் படித்துவிட்டு உங்களுக்கு உடனே கருத்து சொல்லுவாங்க. புத்தகம் கைக்கு வாங்க மாட்டார், வாங்கினால் படிக்காமல் வைக்க மாட்டார். அந்த துறையிலே தான் எனக்கு சிறப்பு அர்த்தம். ஐயா அவர்கள் கொடுத்து மிக சரியாக கட்டுரைகளை இது எப்படி மாணவர்களை ஊக்குவிக்கிற அந்த மாதிரியான கட்டுரை அல்லது இப்படி வெளிசார்புலாம் தனித்தனியாக அக்குறையாக பிரித்து அரசியல் மிகச்சிறப்பாக நுட்பமாக மதிப்பெண்களை வழங்கி கொடுத்த ஒரே ஒரு நடவடிக்கையாகும். அவர்களுக்கு என்னுடைய புத்தகத்தின் சார்பாக இந்த நிறைவு பேசியை வழங்குகிறோம். உங்கள் அனைவரை கவனிக்கிறேன். நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர், நம்முடைய பெருங்கவிஞர், மரபு கவிஞர் வரிசையிலே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர், எல்லோராலும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறவர். ஆனால் நாம் தான் கொஞ்சம் காலத்தால் கொண்டாடுகிறோம் என்றால் கூட நாம் அழைப்புகளை பார்த்துவிட்டு உடனே காலாக அவருக்கு நாம் அனுப்பவில்லை. இதுதான் தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு என்பது. தமிழ் உணர்வும் தமிழ் இன உணர்வும் அந்த கவிஞரை அவர்கள்
கடலூர் புரிந்தவர்கள் நாகையிலே ஏதும் கடைக்கு செய்யப்படும் விழா நிறைவு கவனத்தில் கொண்டிருக்கிறது. நேரமில்லாத நேரத்தில் நான் கொண்டு கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் கற்பிணி வயிறாக நிரம்பி இருந்த அரங்கம் ஏறத்தாழ காமராஜர் தலைமூலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் இன்னும் நீட்டிக்கு சொல்லும் பொருளும் என்று இப்பொழுது நடந்த இந்த சொல்லடம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு சொற்களையும் இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்.